शरणं जय तिरुवडिगळे शरणं श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीडादुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां श्रुतिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्याणां सुलभः श्रीधरः सदा. சூடிக் கொடுத்த சுடர்குடியான ஆண்டாள் நமக்கெல்லாம் நல்லறிவை புகத்துவதற்காக வேத வேதாந்தங்களினுடைய சாரமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை மிக எளிமையாக இருக்கக்கூடிய தமிழ் பாசுரங்களாலே காட்டி போந்தாள். அதை வெறும் வாய் வார்த்தையாக தான் சொல்லாதபடி தானே அந்த விரதத்தை நோன்பை அனுஷ்டானம் பண்ணி கடைபிடித்து நம்மையும் அந்த நோன்பை கடைபிடிக்கும்படியாக தூண்டின பெருமை ஆண்டாளுக்குண்டு. மற்றைய ஆழ்வார்களுக்கெல்லாம் பார்த்தா வயதான பிறகு பகவானிடத்திலே பக்தி வந்திருக்கு. திருமங்கை ஆழ்வாருக்கு பலகாலம் கழித்து எம்பெருமானிடத்தில் பக்தி. தொண்டடைப்படி ஆழ்வார் முன்பே பக்தியுடையவராக இருந்தாலும் பக்தி நிலை பெற்றது கொஞ்ச காலம் கழித்து. ஆனால் ஆண்டாளுக்குண்டான தன்னேற்றம் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பிஞ்சாய் பழுத்தாள் அப்படின்னா சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே எம்பெருமானிடத்திலே பக்தி உடையவளாக ஆண்டாள் வளர்ந்து நின்றாள். இது எதை போலே திருத்துழாய் முளைக்கும் போதே நறுமணத்தோடே முளைக்குமா போலே. திருத்துறாய் புஷ்பம் எப்படி முளைக்கிறதோ அங்கேயே ஒரு வாசனையோடு அப்படி முளைத்து நிற்கும். அதை போல பக்தி எப்போ இருக்கணும்? வயதான காலத்தில் வரக்கூடியதற்குன்னு பக்தி உண்டானது இல்லை. எப்படி நமக்கு ஆரோக்கியம், செல்வம், புத்தி இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து வேணும்னு விரும்புகிறோமோ இதை போல் இன்றியமையாதது பக்தியும். அதுவும் சின்ன வயசுலேருந்து இருக்கணும். அந்த பக்திங்கிறது தான் மற்றது எல்லாவற்றையும் சேர்த்து காப்பாற்றும். பக்தி கடைசி காலத்தில் வந்தால் போகும் அப்படின்னு நினச்சா
அது முதல் தப்பு, பெரிய தப்பும் கூட. ஏன்? கடைசி காலம் அப்படின்னு சொல்கிறச்சேயே வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மால் நம்முடைய பழக்கங்களை சுலபத்தில் மாற்றிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படணும். பேசிகிட்டே இருப்பாப்பா, அவங்களுக்கு இப்படி பண்ணாதான்ப்பா பிடிக்கும், பலவற்றை நம்மால் நம்முடைய சுபாவத்திற்கு தகுந்தபடி தான் இருக்க முடியுமே அப்படியே வேறவன்றாக மாற்றிக்க முடியாது. அப்போ திடீர்னு ஒரு விஷயத்தை பண்ணு, இதில் செய் அப்படின்னு ஈடுபாடுன்னு சொன்னால் யாரோ சில பேருக்கு கிடைக்கலாம். ஆனால் என்றும் கிடைப்பதாக இருப்பதும் நிலைத்து நிற்பதாக இருப்பதும் கடைசி காலத்திலையும் மறவாமல் இருப்பதும் சிறு வயது முதற்கொண்டு வரக்கூடிய பக்தி. ஆகையால தான் ஆச்சாரியர்கள் எல்லாம் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில். இந்த குழந்தைகளுக்கு இப்போ நாம் பார்த்தோம் இங்கே அழகாக சின்ன வயசில் அந்த குழந்தைகளுக்கு பழக்கத்தை உண்டாக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் இது. ஹனுமானை பற்றி ஒரு புஸ்தகம், அவரை போல அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முகமூடி, ராமநாமத்தை எழுதுறது, இதெல்லாம் இந்த குழந்தைக்கு கடைசி காலம் வரைக்கும் பயன் தரும். சிறு வயசிலே எது விளைவிக்கப்படுகிறதோ, எது விதைக்கப்படுகிறதோ, அது கடைசி காலம் வரைக்கும் அந்த குழந்தையை மிக மிக அழகாக வளர்த்து கொண்டு போகிறோம். ரொம்ப முக்கியமாக நல்ல பண்புகளும் உயர்ந்திருக்கக்கூடிய குணங்களும் நல்ல பக்தியும் சிறு வயது முதற்கொண்டு குழந்தைகளுக்கு விதைப்பது இன்றைய காலத்தின் கட்டாயம். வேற எதுவும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் என்பது இல்லை. அவர்களை எது பாதுகாத்து நிற்கும் நாளைக்கு அப்படின்னா அந்த பகவத் பக்தி தான். அதற்கு எடுத்துக்காட்டு யாருன்னா ஆண்டாள் தான். பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை. பிஞ்சாய் படுத்தாள், சின்ன குழந்தை, 5 வயசு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை பகவானை பக்தியோடு கொண்டாடித்து இந்த பக்தியிலே உயர்ந்திருக்க நிலையை பெற்றால் ஆண்டாள். ஆகையால தான் அவளுக்கு ஒரு திருநாமம் சூட்டுகிறார் பட்டர். அத்தியாபயந்தி அப்படின்னு பேர். அத்தியாபயந்தி, அத்தியாபகர் அப்படின்னா போதிப்பவர், டீச்சர்னு அர்த்தம். ஸ்கூலில் வாத்தியார்னு சொல்லணும். அத்தியாபகர், அத்தியாபயந்தின்னு ஆண்டாளுக்கு பேர். அறிவிக்கிறாள். வேதத்தினுடைய ஆழ் பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஆழ் பொருளை நாம் அறியும் வண்ணமாக நாம் அறிந்த எளிமையான தமிழிலே ஆண்டாள் அறிவிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறாள். அதனால தான் பகவான் ஆண்டாளை இந்த நிலவுலகிலே திருவதாரம் பண்ண செய்தது. ஆண்டாளின் பக்தியை குழந்தைகள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை ரொம்ப எளிமையாக இனிமையாக கடைபிடிக்கும்படியாக இன்று வரை நாம் பார்க்கிறோம். இன்னி வரைக்கும் பாருங்க அழகா எத்தனை இடங்களில் குழந்தைகள் ரொம்ப ஆச்சரியமாக ஆண்டாளுடைய திருப்பாவையை சொல்லிக்கொண்டு பாசுரங்களை பாடிக்கொண்டு. இப்போ வேணால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், காரணம் நம்முடைய அஸ்ரத்தை. ஆனால் நாம் ஸ்ரத்தையாக பண்ண பண்ண இன்றைக்கி தெரியறது எவ்வளோ குழந்தைகள் ஆர்வமாக வரா, எவ்வளோ அதை கேட்கணும்னு இருக்கா. அவர்கள் எல்லாரும் நீங்கள் எதை கொடுப்பீர்களோ அதை எடுத்துக்க தயாராக இருக்காவா. ஆனால் கொடுக்கதற்கு நாம் தயாராக இருக்கோமா, நல்லதை கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறது தான் அற்புதமான கேள்வி. ரொம்ப ஆச்சரியம். சுவாமியினுடைய அற்புதமான அத்தியட்சத்தில் மிக அழகாக இத்தனை குழந்தைகளுக்கு ஹனுமானுடைய அருளோட ஆண்டாளுடைய கிருபையோட எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் நிரம்ப பெற்றிருக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டிய பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து அப்படிங்கிற 11வது பாசுரம். ரொம்ப அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம். ஆண்டாள் இந்த 11வது பாட்டிலே நேற்றைய தினம் 10வது பாட்டு முடித்தோம். நோற்று சுவர்க்கம்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்த 11வது பாட்டுங்கிறத சம்பிரதாயத்தில் பாசுரம் அப்படின்னு சொல்கிறோம். இதிலேயும் மறுபடி ஆண்டாள் ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். திருவாய்ப்பாடியில் 5 லட்சம் பெண் பிள்ளைகள் இருக்கா. அதில் ஒரு பெண் பிள்ளையாக உறங்கி கொண்டிருப்பவளை எழுப்பி கொண்டு போகிறார். ஏன்னா கிருஷ்ணனை எல்லாருமா கூடி சேர்ந்து அனுபவிக்க வேணும். அத்தனை பேரும் சேர்ந்து தான் கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னு சங்கல்பம் பண்ணியிருக்கான்.
தனித்தனியாக போவது இவர்களுக்கு ஏற்கும்படியான விஷயம் ஆகாது. ஆகையால் எல்லாருமா ஒன்று சேர்ந்து போக வேணும், ஒருவரும் கிருஷ்ணானுபவத்தை இழக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருவரையாக சென்று எழுப்புகிறாள் ஆண்டாள். இந்த எழுப்பக்கூடியதில் பார்த்தா ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த படுத்து உறங்கக்கூடிய பெண் பிள்ளையின் பெருமையை பேசுகிறார்கள். என்ன பெருமை பெற்றவளவள், எவ்வளோ பக்தியிலே சிறந்தவளவள் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலேயும் காண்பிக்கும்படியான விஷயமாக பார்க்கிறோம். அருங்கலமே அப்படின்னு நேற்றைய பாசுரத்தில் பார்க்கறச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்கிறாள். இப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால், பக்தியிலே சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவே அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண் பிள்ளைகளும் விளங்கி நிற்கிறார்கள். ஒருத்தர் கூட அதில் குறைச்சல் இல்லை. எல்லாரும் ஃபஸ்ட் மார்க்குனா எப்படி இருக்கும், அதுபோல் பக்தியில் எல்லாரும் தலை சிறந்தவர்களாக இருக்கா. அங்கே திருவாய்ப்பாடியில் ஒத்தருக்கொத்தர் சளைத்தவர்கள் அல்ல. அந்த பக்தியில் பார்க்கறச்சே அப்படி உயர்ந்திருக்கக்கூடியவர்களை அவர்களின் குணத்தினுடைய ஏற்றத்தை சொல்லி எழுப்புகிறாள். இந்த பாசுரத்திலேயும் ஆண்டாள் மிக அற்புதமாக தெரிவித்து போருகிறாள். இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறச்சே பொற்கொடியே அப்படிங்கிற அழகாக காண்பிக்கிறச்சே. அடுத்தது சொல்கிறா புனமையிலே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் அப்படின்னு இந்த 11வது பாசுரத்திலே இந்த பெண் பிள்ளையை குறித்து எழுப்புகிறாள். இவள் எப்படிப்பட்ட பெண் பிள்ளை அப்படின்னா, மிக அற்புதமாக அழகு வாய்ந்தவள், அருமையான அழகு உடையவளாக இருக்கா. எப்படி கிருஷ்ணன் காண்பாரையெல்லாம் தன் அழகாலே மயக்க வல்லவனோ, கிருஷ்ணனை பார்த்தா மயங்கி விழுவர்களோ, அதை போல இந்த பெண் பிள்ளையும் மிக அழகுடையவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, நல்ல குடியிலே பிறந்தவளாக இருக்கிறாள் இந்த பெண் பிள்ளை. ஆபிஜாத்தியம் அப்படின்னு பேர். ஆபிஜாத்தியம் என்று சொன்னால் நற்குடி பிறப்பு. ரொம்ப அழகாக கொண்டாடப்பட வேண்டியது. நல்ல குடியிலே பிறத்தல் என்பது கிடைத்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியம். அது நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் எல்லாம் இதை ரொம்ப விரும்பி போந்தார்கள். சத்தான குடியிலே பிறக்கணும், பகவத் பக்தி இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கணும். அது பிறப்பதுங்கிறது அடியன் பெற்ற பாக்கியம் என்று ஆச்சாரியர்கள் பலமுறை இதை சொல்லி போந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த குடியிலே பிறந்திருக்கிறச்சே இவனுக்கு அந்த வம்சாவளியாக அந்த சம்பத்து, எந்த சம்பத்து, பக்தி ஆகிற செல்வம் இவனுக்கும் தொடரும்படியாக நிற்கும். இப்போ நற்குடி பிறப்பு என்பது எல்லாரும் விரும்பி நிற்கக்கூடியது ஒன்று. எதனாலே? பகவத் பக்தி சுலபமாக வந்துடும் நமக்கு. பெரியோர்கள் அதிலேயே மூழ்கி இருக்க அவர்களை பார்த்து 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 பிள்ளைகளுக்கும் அதனுடைய அனுஷ்டானங்கள் அப்படியே வந்து போந்ததாக நிற்கும். கீழே நான் சொன்ன அழகா பெரியோர்கள் செய்திருக்கக்கூடிய தபஸின் வலிமை எப்படி இருக்கும்னா, கீழே இருக்கக்கூடிய தலைமுறை வரைக்கும் அது போகும்படியாக இருக்கும். அழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தையினர். எந்தை தந்தை தந்தை தந்ததம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழிவழி ஆட்செய்கின்றோம். வந்து வழிவழி ஆட்செய்கின்றோம். எம்பெருமானே, நாங்கள்லாம் பரம்பரையாக உன் திருவடிகளில் பக்தியோடு கூடியவர்களாக இருப்போம். எப்போலேருந்து? எந்தை என்னுடைய தகப்பன் அர்த்தம். எந்தை தந்தை அவருடைய தந்தை, அதற்கு மேலே அவருடைய தந்தை, அதற்கு மேலே அவருடைய தந்தை, இப்படி வந்து வழிவழி ஆட்செய்கின்றோம். உன்னுடைய திருவடியிலே விடாதிருந்து இந்த கைங்கரியத்தை செய்பவர்களாக நாம் இருக்கிறோம். எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுவது என்ன தெரியுமா? நம்ம தலைமுறை என்பது உயர்ந்த தலைமுறையாக தொடர வேணும். இப்படி தான் ஆசைப்படுறோம். புத்திரன்னு பிறக்கிறான். புத்திரன்னு ஏன் அவனை பார்த்து சொல்கிறது சாஸ்திரம்? பையனுக்கு புத்திரன்னு பேர், பிள்ளைக்கு. ஆண்மகன் பிறந்தான். புத் என்கிற நரகத்திலே தந்தை விடாது காப்பவனுக்கு பேர் தான் புத்திரன்னு பேர். ஒரு நரகத்துக்கு பேர் புத்துன்னு பேர். அந்த நரகத்தில் தன்னுடைய தகப்பனை விடாத பார்த்துக்கிறவன் தான் புத்திரன். அப்படி தந்தையை பேணி பாதுகாப்பவன், அவரிடத்துல பக்தி உடையவனாக இருப்பவன். இந்த ஜென்மத்திலேயே தந்தைக்கு நரகம் காமிக்கிறவனுக்கு புத்திரன்னு பேர் கிடையாது. தந்தையிடத்திலே பக்தியோடு வாழ்பவனுக்கு தான் புத்திரன்னு பேர் அழகு. அந்த புத்திரன் பிறந்தா சாஸ்திரம் சொல்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஓடுகிற நதி, திருக்காவேரி போன்ற நதி இருக்கு, அந்த நதியில் போய் பொத்துன்னு விழுந்து குளிக்கணும். பொத்துன்னு எப்படி தெரியுமா? சும்மா சாதாரணமாக வெறும் அப்படி வச்சு போய் விழக்கூடாது. நல்லா மேலேருந்து பொத்துன்னு கீழே விழணும் அந்த நதியில்.
அந்த ஜலம் மேலே அப்படி தெளிக்கணும், அந்த தண்ணீரானது அப்படி தெளிக்கணும். அப்படிதான் குளிக்கணும். அவன் புத்திரன் பிறந்தான் ஒரு செய்தி கேட்டான். ஏன்னா அந்த தீர்த்தத்தை அந்த மேலே தெளிக்கிறது இல்லையா, அந்த தண்ணீர், அதை மேலிருக்கக்கூடிய இவனுடைய முன்னோர்கள் அந்த நீரை பருகி சந்தோஷிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாருதப்பா, நம்ம வம்சத்தில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கான்ப்பா, நம்மை கரை சேர்க்க வல்லவனாக இருக்கக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு கொண்டாடும்படியாக நிற்கிறது. சாஸ்திரம் இந்த மாதிரி பல விதிமுறைகளை சொல்லுகிறது. இந்த ஆபிஜாத்தியத்தை உடையதாக இருக்கக்கூடியது இருக்கே, நற்குடி பிறப்பாளனாக இருப்பது என்பது, அந்த பண்புகள் எல்லாம் இயற்கையாகவே நம்மிடத்துல வந்து சேரும்படியா இருக்கு. எப்படி அப்பாவினுடைய சொத்து இந்த பிள்ளைக்கு தன்னிடையே கிடக்கிறதோ, அதை போல அவருடைய குணநலன்களும் இந்த பிள்ளைக்கு தன்னிடையே கிடைக்கிறது. ராமருக்கு என்ன பேரு அப்படின்னார்? தாசரதின்னு பேர். எதனால் என்ன? தசரதஸ்ய புத்திரன், தசரதருடைய புத்திரன், அபத்தியன் புமான்னு சொல்றார் சாஸ்திரம் சொல்றாச்சு. ஏன் தாசரதின்னு ராமனுக்கு பெயர் வந்தது? தசரதரின் பிள்ளையாக இருப்பதாலே ராமருக்கு தாசரதி. சரி, தாசரதினால என்ன தெரிகிறது? தசரதனை போல குணங்களை வாய்க்க பெற்றவன். அவர் எப்படி உயர்ந்தவர் குணங்கள்லனார்? எப்படி தசரதனுக்கு நல்ல பண்புகள் இருக்கிறதோ அதை போல அந்த வம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய தாசரதிக்கும் ராமருக்கும் நல்ல பண்புடையவர் அப்படின்னு கொண்டாடும்படியா இருக்கும். இந்த ஆபிஜாத்தியத்தை இது எங்க பார்க்கலாம்னா, கூரத்தாழ்வானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வம்சம், பராசர பட்டர், வேதவியாச பட்டர், இந்த கூரத்தாழ்வான் விவாகம் பண்ணின பிறகும் கூட ஒரு வானப்பிரஸ்த நிலையில வாழக்கூடிய ஒரு உத்தமமான நிலை இருக்கக்கூடிய பரம வைராக்கிய சீலர். அவர் போய் பிக்ஷை எடுத்து வாங்கின பிரசாதங்களை கூட எப்படி பண்ணுவார்னா, அவர் கிடச்சிருக்குன்னா அந்த பிரசாதங்கள் எல்லாம் ஓடுற காவிரி துணியில் போய் நல்லா கட்டி அப்படி முக்கி எடுத்து தான் எடுத்துப்பார். ஏன்னா அதில் டேஸ்ட்டே தெரியக்கூடாது. டேஸ்ட்டே தெரியாமல் அந்த பிரசாதங்களை எடுக்க வல்லவராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவருளாலே அரவண பிரசாதம் கிடைக்க பெற்றது. ராத்திரி அரவண மணி அடிக்கிறது, ஆழ்வான் ஒன்றுமில்லாமல் பட்டினியாக இருக்க ஸ்ரீரங்கத்தில். கூரத்தாண்டாள் கேட்குறா, பாரு உன் பக்தன் பட்டினியே கிடக்க நீ மட்டும் குலாவி குலாவி அருள் அமுது அருள் அமுது 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 செய்கிறாயேன்னு கேட்டாள் ஆண்டாள். அப்படின்னா உன் பக்தன் பட்டினியாகவே இருக்கான், நீ ஒன்றுமே இதை பற்றி கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாமல் நன்னா அரவண பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கியே பெருமாளே. நமக்கெல்லாம் அப்பப்போ தோணும். என்ன தோணும்னா, பெருமாளே உன்னை எவ்வளோ சுற்றி சுற்றி வந்த என்னை எங்கே பார்த்துக்கிற? யார்கிட்ட போய் புலம்ப முடியும் நம்மளால்? பகவான்கிட்ட மட்டும்தான் புலம்ப முடியும். எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் முன்னாடியோ கோயிலில் போயோ பெருமாளை முன்னாடி பார்த்து சொல்லுவோம், உனக்கு கண் இல்லையா தெய்வமே? அந்த தெய்வம் சொல்லுவார், என் கண்ணை வச்சு எத்தனை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? நான் என்ன பாவம் பண்ணேன்? நல்ல வேளை அவர் நமக்கு பேசாமல் இருக்கார். லிஸ்ட்டை கொடுத்தா ஓடியே போடுவோம். அப்படி செஞ்சு வச்சிருப்போம். ஆனால் தெய்வத்தை பார்த்து கேட்போம், நான் என்ன பாவம் பண்ணேன் பெருமானே, எனக்கு இப்படி ஒரு சோதனையா? எம்பெருமான் கொடுக்கக்கூடிய சோதனை என்பது வேதனை அல்ல. பிறகு எதற்கு சோதனைனா, நாளைக்கு உனக்கு அது சாதனையாக மாற்றுவதற்கு. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ரொம்ப அழகாக வார்த்தை சொல்லுவா தமிழில் சொல்றச்சு, சாபங்களே வரங்களாகின்றன. எது சாபங்களாக கொடுக்கப்பட்டதோ, அகல்யைக்கு ஒரு சாபம் கொடுத்தா, போ நீ கல்லாக கடவாய். சரி, இதுலேருந்து விமோசனம் எப்பொழுதுன்னார்? எப்ப ராமருடைய திருப்பாதம் உன்மேல் படுகிறதோ அப்ப நீ உனக்கு விமோசனம், திருப்பி வந்துடுவே. நீ எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கோ. சாபம் தான் கல்லா போகிறது, ஆனால் விமோசனத்தில் என்ன பலன்னார்? பெருமாளுடைய திருவடி அவள் மேலே படுறது. யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இது பெரிய கிஃப்டட் ஆச்சு. அழகா மாரீச்சனை கேட்குறான் ராவணன், ஒன்று என் கையால் சாகரையா இல்லை மானா போய் நின்று பெருமாள்கிட்ட சாகரையான்னா. அவன் சொன்னான், ராவணா உன் கையால் செத்தா ஒரு பயன் இல்லை, பெருமாள் கையால் செத்தாலாவது மோட்சம் பிரயோஜனமா, நல்ல கதிக்கு போகலாம் அப்படின்னு மாரீச்சன் அங்கே பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறான்னு காண்பிக்கிறார். அப்போ இங்கே தெரிவிக்கிறார் அழகா, ஒன்றுமே இல்லாமல் ஆழ்வானை பட்டினி இட்டாரே பெரிய பெருமாள், இப்படி பண்ணலாமான்னார். காரணம் ஆண்டாளை கொண்டு தூண்டி, அடுத்தது ஆண்டாள் கேட்க உடனே பெரிய பெருமாள் பிரசாதங்கள் அனுப்புகிறார், அரவண பிரசாதம்.
கொண்டு வந்து நின்று அதை கொடுக்குறா. அந்த அரவண பிரசாதையின் காரணமாகவே 2 குழந்தைகள் திருவவதார். புறத்தாழ்வான் ஆண்டாளுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிற. அந்த பிறந்த குழந்தை 10 கடந்த 2ஆம் நாள் புண்ணியாக வச்சனம் பண்ணக்கூடிய நாள். அன்றைக்கி தான் சுத்தி பண்ண வேண்டியது அந்த குழந்தைகளுக்கு. அப்போ நாமகரணம் முதலானவைகள் பண்ணி போடுவார்கள். அந்த குழந்தைக்கு பெயரிட வேண்டும், பெயர் சூட்ட வேண்டும். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. பெயர் சூட்டுவதற்கு யார் வருகிறார்னா சுவாமி ராமானுஜர் எழுந்தருளுகிறார் அந்த இடத்துல. ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் காஷாயத்தை விடுத்துட்டு இருக்கார், திறந்தத்தை பிடிச்சுட்டு இருக்கார். கூட சிஷ்யரான எம்பாரோட வர ஒரு சன்னியாசி. சன்னியாசிக்கு ஒரே சந்தோஷம், நம்ம சிஷ்ய பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். இன்னும் சன்னியாசிக்கு குடும்பம் பெருகித்துனா சந்தோஷமா, குடும்பத்தை பிரிஞ்சா சந்தோஷமா? குடும்பத்தை பிரியறது தான் சந்நியாசம் என்பதே. ஆனால் குடும்பம் வளருவது ஏன் சந்தோஷம்னா, இது பகவத் குடும்பம், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய குடும்பம். எம்பெருமானுக்கு கைங்கரியத்துக்கு ஆள் சேர்ந்தா பெருமாள் நம்ம ஊரில் வந்து படுத்துட்டு இருக்கார், நம்ம கையை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கார். அர்ச்சக பராதீனன்னு பேர் எம்பெருமானுக்கு. அர்ச்சகன் எப்போ கொடுப்பானோ அப்போ தான் எடுத்து போகிறார். அர்ச்சகரை பார்த்தார் 9 மணிக்கு தான் கொடுக்கணும், எனக்கு கொஞ்சம் பசிக்கிறது பெருமாளே, வரேன்னு நான் போய் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு வரேன்னா வெயிட் பண்ணுறார் பெருமாள். எப்போ வராரோ அப்போ தான்ப்பா. அப்போ எம்பெருமான் இவர்கள் இட்ட வழக்கா இருக்கிறச்சே ஸ்ரத்தையான கைங்கரியபரர்கள் வேணுமே. ராமானுஜருக்கு ஆசை, ஜெகதாச்சாரியருக்கு நேராக போகிறார், எம்பார் அனுப்புகிறார். எம்பாருங்கிறவர் யாரு? சுவாமி ராமானுஜருடைய தம்பி. இப்போ அந்த எம்பார் உள்ளே போகிறார், அந்த குழந்தைய கையிலேந்தி வருகிறார். வரச்சே அந்த குழந்தையுடைய தேஜஸை பார்க்குறார் எம்பார். பார்த்த உடனே கதிகலங்கி போகிறார், என்னமா தேஜஸ், என்னமா தேஜஸ். உடனே அவருக்கு பயம், நம் கண்ணே அந்த குழந்தை மேலே பட்டுதுன்னா என்ன பண்ணுறது? உடனே துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே வரார். மந்திர ரத்னம் அப்படிதான் துவயத்துக்கு பேர். இந்த துவயத்தை அந்த குழந்தைக்கு ரக்ஷையாக எடுக்கிறார், காப்பாக அந்த குழந்தையை சொல்லிட்டு வர. சொல்லிட்டு வந்த உடனே சுவாமி ராமானுஜர்கிட்ட அந்த குழந்தையை கொடுக்குறார். ராமானுஜர் அந்த குழந்தையை வாங்கி பார்க்கிறார். முதல் கேள்வி கேட்குறார் எம்பாரை பார்த்து, என்ன எம்பார் துவயம் பரிமளிக்கிறதேன்னார் அழகா. என்ன துவயம் வாசனை வருது? நமக்கு சாப்பாடு வாசனை தெரியறதே பெரிய விஷயமா இருக்கு. எம்பெருமானார் எங்கே பார்க்கிறார் அழகா, துவயம் வாசனை வருது எங்க குழந்தைகள்கிட்ட. உடனே அதற்கு எம்பார் சொன்னார், ஆமாம், இவர்களுக்கு ரக்ஷையாக துவயத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே வந்தேன். உடனே அப்ப சுவாமி ராமானுஜர் நியமிக்கிறார், இந்த பிள்ளைகளின் ரக்ஷைக்கு நீர் முற்பட்டவரானபடியாலே அந்த குழந்தை நல்லா வாழணும், அவன் நன்னா இருக்கணும்னு நீர் முன்னாடியே ஆசைப்பட்டதாலே இனி இந்த குழந்தைக்கு நீரே ஆச்சாரியன். எப்போ எந்த வயசில்? வயசா 12 நாள் தான் அந்த குழந்தைக்கு ஆறுது. அந்த வயசுல யார் சொல்றா? ஜகதாச்சாரியர் சொல்றார். ஜகத்துக்கு ஆச்சாரியர் சுவாமி ராமானுஜர் இனி நீரே ஆச்சாரியர் என்று எம்பாரை பார்த்து சொல்றார். அடுத்தது அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறார் அழகா. என்ன பெயர் சூட்டுவது? ஆளவந்தாருக்கு கொடுத்த 3 வரம், ஆளவந்தாருடைய 3 ஆசைகள். அந்த 3 ஆசைகள் சுவாமி ராமானுஜர் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே ஆளவந்தாருங்கிற மகாச்சாரியர் பரமபதித்து விடுகிறார். ராமானுஜர் அவரை பார்க்கணும்னு வேகமாக வரார். அவர் பரமபதிச்சாச்சு. கடைசி அவருடைய அந்திம கிரியை பண்ண போகிறார். அப்போ அவருடைய சரம திருமேனி இருக்கு. சரம திருமேனின்னா இறந்த உடல், அது சரம திருமேனின்னு சொல்கிறோம் அழகம். அப்போ அந்த திருமேனி இருக்கிறச்சே சுவாமி ராமானுஜர் அப்படி பிரதட்சணமாக வந்து சேவிக்கிறார், கதறுகிறார். ஐயோ, இந்த ஆளவந்தாரை நான் உயிரோடு சேவிக்க முடியலையே, இருக்கிறச்சே சேவிக்க முடியலையே, இழந்தேனே அப்படின்னு வருத்தப்பட்டார். ஸ்ரீரங்கநாதர் சாதாரணமாக இப்படி உற்ற மாட்டார் கடகடார். அப்போ உடனே அவர் வருத்தப்படுறார். ஆளவந்தார கையில் பார்த்தார், அவருக்கு மட்டும் 3 விரல் மடங்கியே இருந்தது. என்னது இது? ஆளவந்தாருடைய 3 விரல்கள் மடங்கி இருக்கு, மற்ற விரல்கள்லாம் நிமிர்ந்து இருக்கு. உடனே சுவாமி ராமானுஜர் கேட்ட பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் சொல்ல அதை உணர்ந்து ராமானுஜர் அங்கே சத்திய பிரமாணம் பண்ணுகிறார். எம்பெருமானுடைய கிருபா கடாட்சம் என் மேல் பூர்த்தியாக இருக்குமாயின், ஆச்சாரியராக ஆளவந்தாருடைய திவ்ய அனுகிரகம் என் பெயரிலே கிடைக்குமாயின், எனக்கு ஆயுஷும் இருக்குமாயின், ஆளவந்தாருடைய இந்த 3 ஆசைகள். முதல் ஆசை அப்படின்னா என்ன தெரியுமா? ஸ்ரீபாஷ்யம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரந்தம் இருக்கு. அதாவது பிரம்மசூத்திரங்கள்னு இருக்கு. அந்த பிரம்மசூத்திரருக்கு, வியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்க உரை எழுத வேணும். அடியேன்
அதை பண்ண கண்டிப்பாக என் வாழ்க்கைக்குள்ள அடியேன் பண்ணி போருகிறேன்னு முதல் ஆசை. இரண்டாவது, திருவாய்மொழி முதலான தமிழ் திவ்ய பிரபந்தங்கள், அதற்கு வியாக்கியானம் இயற்ற வைக்கிறேன். இரண்டாவது. மூன்றாவது, பராசரர் வேதவியாசர்னு சொல்லும்படியான ரிஷிகளின் பெருமைகளை உலகறிய செய்கிறேன். ஏன்னா அவர்கள் நமக்கு பரம உபகாரம் பண்ணியிருக்கா. பராசர பகவானும் வேதவியாச பகவானும் பெரிய உபகாரம் பண்ணியிருக்கா. அழகா புராண ரத்னத்தை அனுகிரகம் பண்ணினார் பராசரர். வேதவியாசர் வேதங்களை நமக்கு வகுத்து கொடுத்தார். அது மட்டும் இல்லை, பாரதம், ஸ்ரீமத் பாகவதம் முதலான கிரந்தங்கள் அருளினார். அவர்களின் பெருமை உலகறிய செய்கிறேனார் ராமானுஜர். இந்த மூன்று ஆசை, பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம், ஆழ்வாரின் திவ்ய பிரபந்தங்களுக்கு விளக்க உரை, மூன்றாவதாக பராசர வேதவியாச பட்டர், அந்த வேதவியாசர்களுடைய திருநாமத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது, பரப்புவது. இந்த மூன்றை சொன்ன உடனே இந்த மூன்று விரல்கள், மடங்கின விரல்கள் அப்படி நீண்ட சரம திருமேனியில் பரமோதித்த பிறகு அத்தனை சந்தோஷம் எல்லாருக்குமே. அந்த தன்னுடைய ஆச்சாரியனான ஆளவந்தாரின் ஒரு ஆசையை இங்கே நிறைவேற்றுகிறார் சுவாமி எம்பெருமானார். இந்த குழந்தைக்கு பராசர பட்டர் பெயர் சுற்றுகிறார். ஆளவந்தார் கொடுத்த அந்த வாக்கு, தன் குருவின் வாக்கை இங்கே காண்பிக்கிறார். பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்றும்படியாக அந்த இரு குழந்தைகளுக்கு திருநாமம் அமையப்பெறுகிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. 12ஆம் நாள் அந்த குழந்தைக்கு ஜெகதாச்சாரியர் வந்து பெயர் சூட்டுகிறார். சூட்டுகிற பெயரும் யாருடையதாக இருக்கிறதுனா தன் ஆச்சாரியன் ஆசைப்பட்ட திருநாமம், மகரிஷியின் திருநாமமாக இருக்கிறது. அதற்கு மேலே இன்னும் என்ன பெருமைனா, இந்த கூரத்தாழ்வானுக்கு கொஞ்ச காலம் ஆன உடனே இந்த குழந்தைய வளர்க்கறது சமம்னு எங்கே கொண்டு போய் விடுவார்னா கோயிலில் கொண்டு போய் விட்டுருவார். பராசர பட்டர் எங்கே வளருவார்னா ஸ்ரீரங்கநாதனுடைய கோயிலேயே வளருவார். காயத்ரி மண்டபம்னு இருக்கு. துவாரபாலகர்களை கடந்து உள்ளே போனேன்னா 24 தூண்கள். ஏன்னா 24 சப்தங்களோடு கூடியிருக்கக்கூடிய காயத்ரி, அந்த காயத்ரி அக்ஷரங்களோடு கூடியிருக்கக்கூடிய அந்த காயத்ரியை கொண்டாடும்படியாக அமையப்பட்டிருக்கக்கூடிய காயத்ரி மண்டபம். இந்த காயத்ரி மண்டபத்தில் தான் பராசர பட்டர், வேதவியாச பட்டர் தவழ்ந்துன்னு இருப்பார். அந்த குழந்தைகள் பசிக்கிறதுன்னா பெருமாளுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த பிரசாதம் இருக்கே, அதை போய் இவர்கள் முதல்ல எடுத்துப்பாங்க. அழகா வள்ளுவர் சொல்றார், இது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். ஸ்ரீரங்கநாதனும் இதை எடுத்த பிறகு அவர் பிரசாதம் அமுது செய்வார் அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா. இப்போ வளர்ந்ததுமே ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனுடைய சம்பந்தத்தாலே இதை பராசர பட்டர் தம்முடைய ஸ்ரீரங்க ராஜஸ்தவங்கிற கிரந்தத்தை சொல்கிறார். ஸ்ரீரங்க ராஜஸ்தவங்கிறது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கும் வீடியோவில் பார்த்தா தெரியணுமே. இன்றைக்கெல்லாம் கேமரா இருக்குது, ரெக்கார்ட் பண்ணுறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேமரா இருந்தால் நல்லா இருக்குமேன்னா அந்த கேமரா தான் ஸ்ரீரங்க ராஜஸ்தவம்னு பேர். அதில் பட்டர் தெரிவிக்கிறார் அழகா, கிந்து பிரபத்தி பலதாரித விஷ்ணுமாய மத்வம்சிய ராஜகுல துர்லலிதம் கிளைவம் ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்வம் யத்வாபராத்யதி மம ஸ்துதிசாக சேஸ்மின் என்று ஒரு அற்புதமான ஸ்லோக். ஸ்ரீரங்கராஜ கமலா பத லாலிதத்வம். ஸ்ரீரங்கநாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதனுமாக சேர்ந்து தொட்டிலிட்டு தாலாட்டினார்கள். எங்க? திருமணத்தூணிற்கு நடுவே. இந்த காயத்ரி மண்டபத்தை கடந்து உள்ளே போனால் பெரிய திருமணத்தூண் இருக்கு. இந்த திருமணத்தூணிலே தொட்டிலிட்டு தாலாட்டின வைபவம். அதான் பட்டர் சொல்றார், ஆபிஜாத்தியம். அந்த குடிப்பிறப்பு, நற்குடியிலே பிறந்திருக்கக்கூடிய பாக்கியம். நஞ்சியர் சொல்லுவார், ஸ்ரீ பராசர பட்டாரியா. பட்டகான்னு சொல்ல மாட்டார், பட்டாரியா. பெருமையாக போற்ற தகுந்தவர் பராசர பட்டர். யார் அவர்? ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா. ஸ்ரீரங்கநாதனுடைய பௌரோஹித்ய கைங்கரியம் பண்ணுபவர். அடுத்தது சொல்றார், ஸ்ரீவத் சாங்க சுதா. ஸ்ரீவத் சாங்கர் அப்படின்னு சொன்னா திருமரு மார்பன்னு பேர். கூரத்தாழ்வனுக்கும் ஸ்ரீவத் சாங்கர்னு ஒரு திருநாமம் உண்டு. நம்பெருமானுக்கும் ஸ்ரீவத் சாங்கர்னு பேர். திருமரு மார்ப ஆழ்வார் சொல்றார், மறுவை உடையவனா பிராட்டியாக. அந்த பிராட்டி, அதாவது எம்பெருமானுக்கு ஒரு அவனுடைய மார்பிலே மறுவானது இருக்கும். அதை பார்த்தவனுக்கு திருமரு மார்பன்னு சொல்லும்படியான வார்த்தை. அந்த திருமரு மார்பனான எம்பெருமானின் பிள்ளை பட்டர் திருமரு மார்பன்கிற திருநாமத்தை உடைய, ஸ்ரீவத் சாங்கர்னு திருநாமத்தை உடைய கூரத்தாழ்வானின் பிள்ளை பட்டர் என்று உண்டாயிருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். இது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு ஆபிஜாத்தியம்.
இதனுடைய பெருமையை பராசர பட்டர் தம்முடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்கிறார். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய பாஷ்யம் பண்ணுற இடத்துல சொல்கிறார், எனக்கு என்ன பெருமை இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா, ஒரு முனிவரின் புதல்வன் நான். யாருன்னா கூரத்தாழ்வானாகிற ரிஷி புத்திரனாக்குனா, அப்படிப்பட்ட பெருமை பெற்றவனாக நிற்கிறேன் அப்படின்னு பராசர பட்டர் போற்றினார். இப்போ எங்களுக்கு என்ன பெருமைனார், ஒரு பெருமை இல்லை, பராசர பட்டர் சம்பந்தம் இருக்கிற ஒரே பெருமை. அந்த வம்சத்தில் ஏதோ நாமும் தொடர்புடையவர்களாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் கூட பெரிய பெருமாள் அந்த வம்சத்தவன்கிறதுனாலையாவது கொஞ்சம் குளிர நோக்கி நிற்பார். இன்னைக்கும் அவரை இட்டு தான் பெரிய பெருமாள் பார்க்கிறார். கீழே நம்ம பார்க்க போகிறோம். கடைசி பாசுரத்தில் வரப்போடும், வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு பாடுற இடத்துல சொல்கிற ஆண்டாள் பட்டர்பிரான் கோதை சொன்ன. பட்டர்பிரான் கோதை சொல்கிற ஆண்டாள் பாசுரத்தை விண்ணப்பம் பண்ண நமக்கு பலன் கிடைக்கும். எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர், கோதை சொன்னா இன்புருவர், நமக்கும் உண்டான்னா நமக்கும் கிடைக்கும்னார் ஆச்சாரியர். ஏன்னா அந்த கோதையுடைய சம்பந்தத்தோடு உள்ள புகழரிச்சு எம்பெருமான் நம்மை அப்படியாகவே பாவிக்கிறான் என்று காண்பிக்கிறார். இந்த பெண் பிள்ளையும் கிருஷ்ணனை போல நற்குடி பிறப்பிலே பிறந்து நிற்கக்கூடியவள், ஆபிஜாத்தியதை உடையவள் என்று பெரியவாச்சான் பிள்ளை காண்பிக்கிறார். ஆகையால தான் அவளை சொல்றச்சே பொற்கொடியே அப்படிங்கிறார் அழகா. அதற்கு மேலே சொல்றார் புற்றரவல்குள் புனமையிலே, அப்படியெல்லாம் வர்ணித்து இந்த பெண் பிள்ளையை சொல்லும்படியான இந்த பாசுரம். இது 11வது பாசுரம். கீழே ஏற்கனவே சொன்னபடி இதுலேயும் கற்றுக்கறவை அப்படின்னு தான் வரும். ஆனால் சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதை அனுசந்தானம் பண்ணுகிற பொழுது எம்பெருமான் முன்பு கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து அப்படின்னு தான் அந்த இத்துன்னு சொல்லுவோம், இற்றுன்னு சொல்லாதபடி சொல்லுவோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை இந்த 11வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளழிய சென்னு செரு செய்யும் புத்தமொன் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குள் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்து குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கற்று கறவை கணங்கள் பல கறந்து. கற்று கறவை, கற்றுன்னு சொன்னால் கன்றுன்னு அர்த்தம். கன்று கறவைகள்னா கன்றுடைய கறவைகள், இல்லை கன்றை போல இருக்கிற கறவைகள் அப்படின்னு அர்த்தம். பல, பலனா நிறையான்னு அர்த்தம். கணங்கள் பல, கணங்கள்னா கூட்டங்கள்னு அர்த்தம். கூட்டங்களே பல பல. கற்றுக்கறவை கணங்கள் பல, இவை எல்லாவற்றையும் சேர்த்து கறந்து, இந்த பாலை கறந்து. செற்றார் திரள் அழிய, செற்றார்னா விரோதிகள்னு அர்த்தம். விரோதிகளின் திரள் என்றால் பலம், அந்த பலத்தை அழியும்படியாக செய்யக்கூடிய கோவலர். இடையர் குலத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள், அந்த கோவலர்களாக இருக்கக்கூடிய கோவலர்தம் பொற்கொடியே. அந்த இடையர் குலத்திலே நீயும் தோன்றி இருக்கக்கூடிய அழகான பொன்மயமாக இருக்கக்கூடிய கொடி போன்றவளே. புற்றரவல்குள் அப்படின்னா தன் நிலத்திலே இருக்கக்கூடிய பாம்பு போலே அழகை உடையவளே. புனமையிலே தன் நிலத்தில் அழகாக இருக்கக்கூடிய மயில் போன்றவளே. போதராய் நீ புறப்பட்டு வாராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, சுற்றத்திலே அப்படின்னா நமக்கு ஊராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுற்றம்தான், பந்துக்கள் தான்.
அந்த தோழிமார்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து நின் முற்றம் புகுந்து, உன் வீட்டிலே இருக்கக்கூடிய முற்றத்திலே புகுந்தார்கள். வந்து என்ன பண்ணுறா? முகில்வண்ணன் பேர் பாட. முகில்வண்ணன் அப்படின்னா எம்பெருமான் நீலமேக சியாமலன், மேகம் போல இருக்கக்கூடிய நிறத்தை உடையவன். அவனுடைய பேர் பாட. சிற்றாதே பேசாதே, சிற்றாதே என்றால் சிதறாதே, கையை கால அப்படி அசைக்கிறது, அசைக்காதபடி சிற்றாதே. பேசாதே, வாய் திறந்து பேசாதே. செல்வ பெண்டாட்டி, செல்வச் செருக்கை உடையவளே, நீ எற்றுக்குறங்கும் பொருள், நீ எதற்காக உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? எங்களுக்கு புரியாமல் இருக்கிறதே, எழுந்திராய் என்று சொல்றா. ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லபடியான பாசுரம். ரொம்ப அற்புதமான பாசுரம். பெரியவாச்சான் பிள்ளை மிக விரிவாக இதற்கு வியாக்கியானம் அருளுகிறார். கற்றுக்கறவை, கற்றுக்கறவை கன்றுடைய கறவைகள், கன்று போலே இருக்கக்கூடிய கறவைகள், ரெண்டுமே பொருந்தி இருக்கும். அங்கே எல்லாம் கறவை மாடுகளாக இருக்குது. திருவாய்ப்பாடியில் பிருந்தாவனத்தில் போய் பார்க்கறச்ச இந்த கறவை மாடுகள்லாம் எப்படி இருக்குது? கன்றுக்குட்டிகளோடு இருக்குது. எப்பவும் ஒரு பசுமாடு கன்றுக்குட்டியோடு கூடி இருக்கு. பசுமாடு மாடுன்னு சொன்னாலே ஐஸ்வர்யம்னு அர்த்தம். ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை தெரிவிக்கிறார். அந்தனர் மாட்டந்தி வைத்த மந்திரத்தை, அந்தனர் மாடு அப்படின்னு பேர். அந்தனர் மாடுன்னா அந்தனருடைய செல்வம். அந்தணர்களுக்கு எது செல்வம்? பிராமணானாம் தனம் ருஜசாமானி. ரிக் யஜுஸ் சாமம் என்கிற 3 வேதங்கள் தான் பிராமணர்களுக்கு செல்வம். அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை, மந்திரத்தால் மறவாதென்னும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே. இன்னைக்கு தான் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் தொடக்கம். முதல்ல அத்தியனோத்சவம் ஆரம்ப அழகம். திருநெடுந்தாண்டகம்னு பேர் திவ்ய பிரபந்தம். என்ன சுவாமி, முதல்ல திருப்பல்லாண்டு தானே தொடக்கம்? திருப்பல்லாண்டு தான் எல்லா ஊர்லேயும் தொடங்கணும். பல்லாண்டு பல்லாண்டுன்னு தான் முதல்ல ஆரம்பிப்பா. ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இன்னைக்கு தொடங்குறா திருநெடுந்தாண்டகம். அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த 6 திவ்ய பிரபந்தங்களில் கடைசி திவ்ய பிரபந்தம் பேர் திருநெடுந்தாண்டகம்னு பேர். ரொம்ப அற்புதமான பாசுரங்கள் அதில். அதை தான் இன்றைக்கி ஸ்ரீரங்கநாதருடைய பெரிய கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் அரையர் சுவாமிகள் எழுந்தருளி இருந்து தொடங்குவோம். தாளமும் கையுமாக கொண்டு முதல்ல இன்னைக்கு தொடக்கம். மின் ஊரு ஆய் ஊருவாய் முன் ஊருவில் ஊருவில் வேத நான்காய் அப்படின்னு ஆரம்பிப்பாழ. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. கேட்க கேட்க பெரிய பெருமாள் முன்னாடி நெஞ்சுருகும்படியாக இருக்கும். இது 3வதாக சொல்கிறது. முதல்ல சொல்லுவார் மின் ஊரு ஆய் முன், இப்படி பதம் பதமாக பிரித்து சேவிப்போம். ரொம்ப ஆச்சரியம். அது தேவகானமாக ஒலிக்கக்கூடியது. வந்து அந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை விவரிப்பா அரையர்கள். பட்டுடுக்கும் அயர்க்கும் இறங்கும், உடுக்கும் அயர்க்கும் இறங்கும், பட்டொடுக்கும் அயர்க்கும் இறங்கும், பட்டுடுக்கும் அயர்க்கும் இறங்கும் பாவை பேணாள் அப்படின்னு அந்த பாசுரத்தில் அர்த்தங்களை வர்ணிக்கக்கூடிய அழகு. தம்பிரான்படி வியாக்கியானம்னு பேர். அரையர் சுவாமிகளுக்கே உரித்தாய் இருக்கக்கூடிய வியாக்கியானம். தமிழ் அப்படியே பொங்கி வழியும் அதில். அது இன்றைய தினம் ஸ்ரீரங்கத்தில் தொடக்கம். ஏன் தொடக்கம்? திருநெடுந்தாண்டகம் ஸ்ரீரங்கத்தில் ஏன் தொடக்கம்? இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் எதை தொட்டாலும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய்டும் வரலாறு. ஓ, இது இதற்காகவா, இது இதனாலையா அப்படின்னு தெரியும். மற்ற எல்லா ஊர்கள்லையும் நாளைக்கு தான் தொடக்கம். அத்தியனோத்சவம் ஆரம்பிக்கிறது பகல் 10. நாளைய தினம் தொடங்குவோம். ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இன்றைக்கே திருநெடுந்தாண்டக தொடக்கம்னு போட்டுருவோம். இது எதனால் சுவாமின்னார்? இதற்கு ஒரு வரலாறு. சுவாமி ராமானுஜர் பரமபதி கரைச்சே எந்த வரலாறையும் விடுறதில்லை, சொல்லி முடிச்சிருதுன்னு வச்சுருக்கோம் அழகாக. ஸ்ரீ ராமானுஜர் பரமபதிக்கிறதுக்கு முன்பு பராசர பட்டரை கூட்டு அருளி செய்தார் ஒரு வார்த்தை. பட்டர்னா ரொம்ப உயிர். ஏற்கனவே சொன்னேன், நம்மை போல் இவரை பார்த்திரும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு. அந்த பராசர பட்டர் சின்ன குழந்தையா இருக்கார், ரொம்ப பெரிய ஞானியானா. அவரை ராமானுஜர் சொல்கிறார், என்னாலே வேதாந்தி என்பவன் ஜெயிக்கப்படாதவனாக இருக்கான். மேல்கோட்டையில் இருக்கான் வேதாந்தின்னு. அவன் அத்வைதத்தில் இருக்கும்படியாக இருக்கான். இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் பெருமைகளை கொண்டு போய் அவனுக்கு சொல்லி அவனையும் நம்முடைய சம்பிரதாயஸ்தனாக நீர் ஆக்க வேணும் அப்படின்னு பட்டரிடத்தில் பொறுப்பை கொடுக்குறார். யார் கொடுக்குறார்? ராமானுஜர் கொடுக்குறார். சுவாமி ராமானுஜர் கொடுத்தா 2 பொறுப்பு.
ஒன்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் இயற்றுவது. அதை பண்ணார் பராசர பட்டர். பகவத் குண தர்ப்பணம்ங்கிற பெயரிலே எம்பெருமானின் குணங்களை காட்டும் கண்ணாடின்னு எழுதினார் ஒரு வியாக்கியானம். அதற்கு போல ராமானுஜருடைய திவ்யாக்ஞையை கொண்டு அதை வேதாந்தியை தான் திருத்த வேணும் என்பதற்காக ஆசைப்பட்டு புறப்படுறச்சே ஸ்ரீரங்கநாதர்கிட்ட அனுமதி வாங்கிக்கட்டும். எப்பவும் ஊர்லேருந்து புறப்படுறோன்னா அங்கே முதல்ல அனுமதி ஸ்ரீரங்கநாதர். வந்து சேர்ந்தார்னா முதல்ல போய் ஸ்ரீரங்கநாதர்கிட்ட வந்து சேர்ந்தோம். இப்போ அனுமதி வாங்கிக்கிறார் பராசர பட்டர். போயிட்டு வரோம் அப்படின்னு அனுப்புகிறார் ஸ்ரீரங்கநாதர். பட்டர் இங்கேருந்து போறப்படுற பெரிய விருதுகளோடு ஆழ்வான் குமாரர், அதற்கு மேலே நம்பெருமாள் திருக்குமாரர், ராமானுஜர் நியமித்த அடுத்த ஆச்சாரியர்னா எத்தனை பேர் சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாட விருதுகளோடு. அவர் பேரை சொல்ற நமக்கே சின்ன கூடன்னா அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தலையை சுத்தம். எத்தனை ஆயிரம் இருக்கும் கூட சேர்ந்து இதோட போய் மேல்கோட்டையில் போய் நிற்கிறார். யார்? வேதாந்தி. அவர்கிட்ட போய் நாம் வாதம் பண்ணணும் அப்படின்னா உடனே அந்த ஊரில் இருக்கிறவா சொன்னா, எதற்கு போறேன்? வாதம் பண்ணுவதற்கா? இப்படியே போனேன்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு அவரை பார்த்துடலாம் அப்படின்னா புரியலையே. அவரிடத்துல வாதம் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு. வாதம்னா அந்த இடத்துல தர்க்கம் பண்ணுவது என்று பெயர். ஆர்குமெண்ட் பண்ணுறது அழகாக சாஸ்திரங்களை கொண்டு. நமக்கு தான் இங்கே வாத நோய்க்கு அதுக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அங்கே அப்படி பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் காத்திருப்பாராம். ஏன்னா ஷடாசனத்தின் மேலே அமர்ந்திருப்பாராம் அந்த வேதாந்தி. ஷடாசனம்னா 6 சாஸ்திரங்களுக்கு 6 ஆசனம் போட்டிருப்பார். அதுக்கு மேலே இவர் உட்கார்ந்துருப்பாராம். இவரை சுற்றி அத்தனை பேர் பலமாக இருப்பார்களாம். எல்லாம் இவராலே தோற்கடிக்கப்பட்ட வித்வான்கள். இவர்கிட்ட தோற்று போனவா. இவ அத்தனை பேர்ட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ண பிறகுதான் இவர்கிட்ட வரணுமா வேதாந்தி. இப்போ வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 1 வருஷம். 1 வருஷம் கழிச்சு தான் அவரையே பார்க்க முடியும். பட்டருக்கு ஐயோ 1 வருஷம் இங்கே இருப்பதா நம்மால் பொறுக்க முடியாது. அவரை சட்டுன்னு பார்க்கணும். உடனே பார்க்கணும். வழி என்னன்னா ரொம்ப சுலபமான வழி. அவர் நாள்தோறும் வந்தவர்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்வார். அன்னதானம் செய்யறதுன்னா என்ன தெரியுமா? இவன் தானே போய் அந்த தழுகிய பண்ண இடத்துல வந்தவர்களை அமரச் செய்து தன் கையாலேயே பரிமாற வேண்டும். எல்லாரும் எடுத்துட்டாச்சான்னு கேட்டு போய் இவன் சாப்பிடணும். அன்னதானம்னு சொல்கிறோம். நாம் பண்ணுறது ததீய ஆராதனம், அடியவர்களுக்கு திருவாராதனம் மாதிரி இருக்கு. இப்போ இந்த வேதாந்தி நாள்தோறும் வருவானா, எல்லாருக்கும் உணவளிப்பானா, விசாரிப்பான். நீர் அப்படி போனீர்னா பானா இந்த மாதிரி போகக்கூடாது. மகர குண்டல கிரைவ இவர் ஏகப்பட்ட குண்டலங்களோட ஆபரணங்களோட பட்டர் இருக்க. இப்படி போனால் அங்கே சரி வராது. எப்படி போனோம்னா ஏதோ சாதாரண உடையை அணிந்து கொண்டு ஆபரணங்கள் இல்லாமல் பிக்ஷை எடுக்கிறவன் மாதிரி போகணும். உடனே பார்க்கலான்னு பட்டர் சொன்னார். அதுதான் பெஸ்ட்டு வே. முதல்ல அழகாக அப்படி கட்டினார், ஆபரணங்கள்லாம் களைந்தார், பிக்ஷை எடுக்கிறவன் போல போனார். வரிசையாக எல்லாரையும் உட்கார வச்சிருக்கான். பட்டரையும் அதில் உட்கார வச்சுட்டார். எல்லாருக்கும் பரிமாறுறார். வேதாந்தி தானே வந்து தன் கையால் பரிமாறுறார் எல்லாருக்கும். டக்கு டக்குன்னு போடுற உடனே உள்ளே போயிட்டே இருக்கு எல்லாருக்கும். பட்டருக்கு மட்டும் போட்டதெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன ஒருவனும் எடுத்துக்கலையே, பிடிக்கலையா நாம் போடுறது, இல்லை வேறு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுமா? அவருக்கு ஒன்றும் புரியல. வந்து விசாரிக்கிறார் பட்டரை பார்த்து. சம்ஸ்கிருதத்தில் கேட்குறார், என்ன இது பத்தலையா, என்ன வேணும்? காபிக்ஷா, என்ன பிக்ஷை உமக்கு வேணும் அப்படின்னா பட்டர் சொன்னார், எனக்கு இந்த பிக்ஷை வேண்டாம், தர்க்க பிக்ஷான்னு. நீ கொடுக்கறதா இருந்தால் தர்க்க பிக்ஷையை கொடுன்னு. உடனே அவருக்கு அடுத்த வார்த்தையை கேட்குறார், நீர்தான் பட்டரோன்னார் அவர் வேதாந்தி. எப்படி தெரிகிறதுனார், ஏற்கனவே ஸ்ரீரங்கத்திலேயே வந்து சிவைட்டவர்கள் சொல்லியிருக்கா, வேதாந்தியே உம்மோட சரிசமமாக பண்ணுறதுக்கு ஒரு சிம்மம் எங்கள் ஊரில் இருக்காரு. யார் தெரியுமா? அவருக்கு பராசர பட்டர் பேர். அவருக்கு அவரோட நீர் போராடுறாங்க, அவரோட பண்ணணும், அவரோட தர்க்கம் பண்ணணும், அவர் தான் உமக்கு சரியான சிம்மம் என்று வந்த ஊரிலிருந்து வந்த இந்த டிராவலர்ஸ்னு சொல்லுவாரோ இல்லையோ, அவா யாத்திரையாக போகிறவா சொல்லி வச்சு இப்படி என்னை பார்த்து தைரியமாக ஒருத்தர் கேட்குறாருன்னா அது நீர் பட்டராகத்தான் இருக்க முடியும். சரி வாரம் அப்படின்னு ஆரம்பிச்சது. 2 பேருக்கும் சாஸ்திரங்களில் அப்படி மோதல், என்ன தர்க்கங்களில் 2 பேரும் சிம்மங்கள். வேதாந்தி சகல சாஸ்திரத்தையும் கரைத்து குடித்தவர். பராசர பட்டர் ஸ்ரீரங்கநாதன் அருளாலே சகலமும் நிரம்ப பெற்றவர். பட்டருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பொழிகிறார் பராசர பட்டர். கடைசியாக அவர் எடுக்கிறார் ஆச்சரியமா. பல நாட்கள் நடக்கிறது அவருக்கும் இவருக்கும் வாத விவாதம். கடைசியாக பட்டர் சாதிக்கிறார், திருநெடுந்தாண்டகம்ங்கிற திவ்ய பிரபந்தத்தை கொண்டு ஜெயிச்சார். உமக்கு எங்கள் ஆழ்வாருடைய இந்த சாஸ்திரம் தெரியுமானார். என்ன சாஸ்திரம்னார்? திருநெடுந்தாண்டகம் ஆகிற சாஸ்திரம் தெரியுமானார். அவர்
தெரியாதேனார். பட்டர் எடுத்து அதனுடைய அர்த்தங்களை சொல்றார். மின் உருவாய் முன் உருவில் வேத நான்காய் விளக்கொளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின் உருவாய் முன் உருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்னையந்தை தளிர்புறையும் திருவடியன் தலைமையிலவே. ரொம்ப ஆச்சரியமான அர்த்த விசேஷங்களை திருமங்கை ஆழ்வார் இதற்குள்ளே மறைத்து காண்பிக்கிறார். சாஸ்திரார்த்தங்களை உள்ள வச்சிருக்க பராசர பட்டர் அப்படி அர்த்தங்களை பொழியறார். அதுல ஆழ்வார் அருளி செய்யக்கூடிய அர்த்தம் என்ன தெரியுமான்னு சாஸ்திரங்களை கொட்டுறச்சே எழுந்தார் நஞ்சியர், சாஷ்டாங்கமா கீழே விழுந்தார். அடியேன் உமக்கு சிஷ்யனானே, இன்னிலேருந்து தேவர் திருவடி தான் எனக்கு அப்படின்னு சொன்னார். அழகா பராசர பட்டர் அங்கேயே அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்து தாசனாக ஆக்கி வைத்து, நீர் இங்கேயே இருந்து நிறைய கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு வரும். சுவாமி ராமானுஜருடைய ஆக்ஞை நல்ல வேளை நல்லபடியாக நிறைவேறித்து இனி ஊருக்கு போறேன்னு பட்டர் திரும்பி போறார். எப்பவுமே வந்ததை காட்டிலும் 2 மடங்கு வேகம். ஏன்னா ஸ்ரீரங்கநாதர்கிட்ட போறதுனால அழகா கிடுகிடுகிடுன்னு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு எழுந்துள்ளுகிறார். இவர் போய் சேர்ந்த நாள் எப்பொழுதுனா மார்கழி மாதம் அமாவாசை நாள் திதி. அந்த திதியில ஸ்ரீரங்கநாதர் முன்னாடி ஒரே வரவேற்பு, ஊரே கோலாகலமாக கொண்டாடுகிறார். பட்டர் வந்தார், ஜெயிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்றச்சே உள்ள அழைச்சிட்டு போறா. பராசர பட்டரை சேவை பண்ணி வைக்கிறா. பெரிய பெருமாள் அவருக்கு தீர்த்த பிரசாத விநியோகம் பண்றார், சடாரி சாதிக்கிறார், மாலை பரிவட்டங்கள்லாம் கொடுக்கிறார். கேட்கிறார், பட்டரே எதை கொண்டு ஜெயித்தீர்னார்? திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்தை கொண்டு ஜெயித்தேனர். அப்ப இன்று திருநெடுந்தாண்டகம் தொடங்கும்னாருங்க. நாளைக்கு உற்சவம் தொடக்கம் கிடையாது, இன்னைக்கே தொடக்கம்னார் பெரிய பெருமாள். என்னைக்கு சொன்னது? 1000 வருஷம் முன்னாடி சொன்னது, 900 வருஷம் முன்னாடி சொன்னது. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் அந்த திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் கொண்டு தொடங்குகிறது. இப்போ வரலாறு எங்க இருக்கு? நேர பட்டரிடத்துல போறது அழகா. இதுதான் இதனுடைய பெருமையான ஒரு விஷயம். அது தொடங்கி இன்றளவும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அத்தியனோத்சவம் ஆரம்பம்னு சொன்னால் பகல் 10 தொடக்கம்னா நாளைக்கு பிரதம திதியில் தொடங்கணும். ஆனால் அது எங்கே தொடங்கும்படியாக இருக்கு? இன்னைக்கு முதல் நாள் அந்த பட்டரின் பெருமைக்காக, அவர் ஜெயித்து வந்தாருங்கிற வைபவத்திற்காக இன்று தொடங்கி ஆரம்பிக்கணும். இப்போ இங்கே பாருங்க, கற்றுக்கறவை கணங்கள் பல. கற்றுக்கறவை, இந்த கன்றுக்குட்டிகளோடு இருக்கக்கூடிய கறவை மாடுகள், இல்லை கன்றுக்குட்டிகளாகவே இருக்கக்கூடிய கறவை பசுக்கள். இந்த பசுக்கள்னு சொன்னால் செல்வம் அப்படின்னு சொன்னேன். பிராமணர்களுக்கு செல்வம் என்பது என்னவாக இருக்கிறது? வேதம்னு சொன்னேன். இந்த கறவை பசுக்கள் நிறைய இருக்கிறச்சே அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அழகா நிறைய போஷணம் பண்ணணும், நிறைய அதற்கு போஷிக்கிறது. நீங்கள் அதனால தான் கோஷாலை ரொம்ப குறைவாக இருக்கு. யாரோ சில பெரியோர்கள் அதை வச்சு பாதுகாக்கிற அழகா கோஷாலையை கோ சம்ரக்ஷணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தர்மத்தை பிடிச்சின்னு இருக்கா. இப்போ அந்த காலத்தில் இந்த பசுக்களை எப்படி போஷணம் பண்ணுறான்னா ரொம்ப சுலபம். கிருஷ்ணன் வந்து தடவி கொடுத்தாலே போர், அதெல்லாம் வளர்ந்து நிற்கிறது அழகா. எல்லாவித சக்தியும் அதற்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, அது எப்படி இருக்குன்னா எப்பவுமே வயசு நிரம்பாதபடி இருக்கு. அப்படின்னா ரொம்ப முதிர்வடையாதபடி இருக்கு. கற்றுக்கறவை, அந்த பசு எத்தனை கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னா அந்த பசு இது வரைக்கும் 5 கண்ணுக்குட்டி ஈன்றது. ஆனால் பார்த்தா பசு மாதிரி தெரியலையே, அது கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கே. ஏன்னா கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷத்தாலே, கிருஷ்ணன் தான் நாள்தோறும் தன்னுடைய திருக்கரங்களே தடவி கொடுப்பதாலே அது வயசு இன்னும் இளகிப்பதித்ததாக நிற்கிறது. இதை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். பரமபதத்தில் போயிட்டா அங்கே பகவானுடைய வயசு என்ன, நித்திய சூரிகளுடைய வயசு என்னன்னு கேட்டார். வேதம் சொல்லித்து பகவானுக்கு அங்கே என்ன பேர் தெரியுமா? யுவா அகுமாரஹா. யுவா அகுமாரஹான்னு பேர் சொல்ற. யுவான்னு சொன்னால் யௌவனம், இளமை பருவம். குமாரன்னு சொன்னால் கௌமாரியம், குழந்தை பருவம். பெருமாளுக்கு எப்படி வயசுன்னார்? இந்த கௌமாரியம் நிரம்ப போகிறது, குழந்தை பருவம். யௌவனம் ஆரம்பிக்கிறது எப்போ சுவாமினார்? எப்பவுமே அப்படிதான். இவா அகுமாரஹா. அது போல அங்கே இருக்கிற நித்திய சூரிகள்லாம் எப்படி இருப்பாங்க? எப்பவுமே பம்சவிம்சோயம். அப்படின்னா 25 வயசு இன்னும் பூர்த்தி ஆக. எப்போ கேட்டால் சில பேர் நடிக்கிற வாழ்கிட்ட போய் வயசு கேட்டால் சொல்லுவான், வயசை நான் சொல்கிறது இல்லை, வயசே சொல்கிறது இல்லை. எப்போ கேட்டாலும் ஒரே வயசு சொல்லும்படியாக இருக்கும். இது எங்கே போனால் இருக்கும்னா உண்மையாக பரமபதத்தில் போனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கும். ஏன்னர் எம்பெருமானை கண்களாலே கண்டு கண்டு ஆற பருகி 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 அங்கே வயசே நிரம்புவதில்லை, வயசு அதிகமாக ஆறுதில்லை. இது யார்கிட்ட பார்க்கலாம்னா
60,000 வருஷம் கழிச்சு ஒரு கழவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து, ராமருங்கிற சக்கரவர்த்தி திருமகன். அந்த பிள்ளைய கண்களால் பார்த்து பார்த்து தசரதன் பருகுகிற பொழுது தசரதனை பார்த்து கேட்டான், எப்படிப்பா தசரதா வயசாச்சேனார்? இப்போதான் எனக்கு எவ்வளவுமே திரும்பி இருக்குன்னா. எதனாலேன்னார்? பெருமாளை பார்க்கிறேனே, சக்கரவர்த்தி திருமகனை பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்க, அல்பமான உணவுகளை சாப்பிட்டு சரீரம் போஷாக்கு பெறுகிறதுனா உணவுக்கே உணவாயிருக்கிற பரமாத்மாவை தியானிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் எப்பொழுதும் யௌவனமாகவே இருக்கக்கூடியவனா இருப்பான். அதை போல அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் இருக்கான். கற்றுக்கறவைகள், கன்று போல இருக்கிற கறவைகள் எல்லாம் பார்த்தா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு, ஆனா அதுவே 10 கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. இந்த பசுமாடெல்லாம் அப்படி இருக்கான். கணங்கள்னா கூட்டங்கள் என்று சொன்னால் எண்ணிலடங்காதபடி இருக்கக்கூடிய கூட்டங்கள், குழுவா இருக்கு, கூட்டமா இருக்கு. சரி, இந்த கற்றுக்கறவைகள் எவ்வளவு இருக்குன்னு என்ன முடியுமான்னா கணங்கள் பல, அதனுடைய கூட்டங்களே பல. அந்த கூட்டங்களையே எண்ண முடியாது, தனித்தனியா எண்ண முடியாதுன்னு இல்லை, கூட்டமா பசுக்கள் இருக்கு, அந்த கூட்டங்களை நம்மால் எண்ண முடியாது. இது எதை போலே? ஆத்மாக்களின் கூட்டங்களை எண்ண முடியாதா போலே. இந்த உயிர்னு சொல்றோமே, நமக்குள்ள ஒரு உயிர்னு இருக்கு, அதுதான் ஆத்மான்னு பேர். இந்த உயிர் பிரிந்தா உடல் பயனற்றதாக விழுகிறது, அவ்வளவுதான். இந்த உடல் உபயோகமற்றதா மாறுகிறது. இப்போ அந்த உயிர் இருக்க, இது எத்தனை உயிர்கள் இருக்கும் எண்ணி பார்த்தா, இப்போ நாம பாப்புலேஷன் சொல்றோம், பாரத தேசத்துல 140 கோடி சுவாமி, அடுத்தது கிராஸ் ஆயிட்டு இருக்கு சுவாமி, சைனாவை முந்திட்டோம், அடுத்தது போயிட்டு இருக்கு. இவ்வளவு தானா? இல்லைன்னுட்டா ஆச்சாரியர்கள். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கு. இந்த மாதிரி நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, புவர்லோகம் இருக்கு, சொர்க்கலோகம் இருக்கு, இன்னும் எத்தனையோ லோகங்கள் இருக்கு, கீழே இருக்கு, பாதாளம் வரைக்கும் எண்ணிலடங்காத உயிர்கள். ஆத்மாக்களுக்கு ஒரு கூட்டம் உண்டா? இத்தனைன்னு நம்பர் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாதுன்னுட்டா ஆச்சாரியர். எதுக்கெல்லாம் நம்பர் சொல்ல முடியாது? ஆத்மாக்களுக்கு இத்தனைன்னு நம்பர் சொல்ல முடியாது. பகவானுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு இவ்வளவுன்னு நம்பர் சொல்ல முடியாது. அதை போல நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்களுக்கும் இவ்வளவுன்னு நம்பர் சொல்ல முடியாது. எண்ணில் அடங்காதவைகளாக இருக்கக்கூடியது. அதை போலதான் இங்க சொல்றார், கணங்கள் பல. இந்த ஆத்மாக்களை எண்ணி முடிக்காதபடி இருக்கு, எண்ணி முடிக்காத ஆத்மாவின் கூட்டங்கள். நிறைய பேரை பார்த்து உபதேசம் பண்றோம், வாங்கோ பரமபதம் வாங்கோ, பரமபதத்தை விட்டுறாதீங்கோ, நீங்கள்லாம் பரமபதத்தை சென்று சேர வேண்டும். ஸ்ரீரங்கநாதனே அதுக்கு தான் வைகுண்ட ஏகாதசி உற்சவம். ஏன் பரமபத வாசல் திறப்பு? பரமபதம் போனால் எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு நாடகம் நடத்துகிறார் ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில். வாங்க வந்து பாருங்க. அங்கே வந்தேன்னா வரஜா நதியை கடந்து பரமபதத்துக்குள்ளே திறந்து போனால் உங்களுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் நிரம்பெறும், நித்திய கைங்கரியம் கிடைக்கப்பெறும். ஆயிரங்கால் மண்டபத்திலே ஆழ்வார்களோடு நித்தியமுக்தர்களோடு கூடி என்னை அனுபவிக்கும்படியான பேறு பெறுவீர்கள். இதை காண்பிக்கிறது தான் ஸ்ரீரங்கநாதன் அங்கே காண்பிக்கிறார் அழகா. பரமபத வந்து நம்மளை போகணும்னு சொன்னால் அங்கே பாருங்கோ மாடலைன்னு காண்பிக்கிறார். சில பேர் சொல்லுவா, பரமபதம் போகிறது வேண்டான்னு நினைக்கிறேன் சுவாமி. ஏன்னா எல்லாருமே போயிட்டு அங்கே இடம் ஃபில்லப் ஆகிடுதுன்னா கட்டமாயிடும். எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. பல பேர் சொல்கிற காரணமே விசித்திரமாக இருக்கும். ஒவ்வொருத்தையும் பேசுறச்சே தான் நமக்கு இந்த அனுபவமே கிடைக்கும். நாம் இவ்வளோ புத்திசாலியாக இருப்போம்னு நம்ம படைச்சவனுக்கு எம்பெருமானுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பரமபதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, திரிபாத் விபூதி அப்படின்னு பேர். திரிபாத் விபூதி அப்படின்னா இந்த கோடான கோடி அண்டங்கள் இருக்கு, பிராகிருத்தமான இந்த உலகங்கள் இருக்கு, இதை காட்டிலும் மும்மடங்கு பெரியதான் பரமபதம். இன்டு 3 times காண்பிக்கிறச்சு. அவ்வளவு பெரிய விஷாலமாக இருக்கக்கூடிய பரமபதத்தில் இடமில்லைன்னு நினைச்சு போக மாட்டேங்கிறேடா. எவ்வளோ பெரிய இடம் இருக்கு, பரப்பற்று இருக்கக்கூடிய பரமபதம் அவ்வளோ அற்புதமா இருக்கு. வைகுண்டஸ்தவம்னு ஒன்று சுவாமி ராமானுஜர் ஸ்ரீவைகுண்டத்தை வர்ணிக்கிறார். அதை அப்படியே 3D எஃபெக்ட்ஸோட ஒரு படமா மாத்தினா ஒருத்தர் கூட வைகுண்டம் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் வைகுண்டம் வேணும்னு பண்ணிட்டு ஆச்சாரிய சமாசனம் பண்ணிட்டது காரணம். இப்போ கற்றுக்கறவை கணங்கள் பல, கூட்டங்கள் பல பல இருக்கிறது. அந்த கறவை பசுக்கள் எல்லாம் ஆத்மாக்களினுடைய கூட்டங்களை போல. அந்த பல கறந்து எல்லாவற்றையும் சேர்த்து ஒருவன், அந்த கோவலர் குடியிலே பிறந்தவன், யாதவ குலத்திலே பிறந்தவன், அதை கறக்கிறான் அந்த பசுக்கள்.
இது எதை போல இருக்குன்னா, இத்தனை ஆத்மாக்கள் கூட்டங்கள் இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் பகவான் ஒருவனே இருந்து நியமிக்கிறா போலே. எண்ணிலடங்காத ஆத்மாக்கள் இருக்கு. டிபார்ட்மெண்ட் பெருக பெருக ஒரு இன்சார்ஜை போட்டுட்டே வருவான். அப்பா இந்த டிபார்ட்மெண்ட் நீ பார்த்துக்கோ, இந்த குரூப்புக்கு நீ ஹெட்டை பார்த்துக்கோ. ஆனால் இத்தனை ஆத்மாக்கள் இருக்கே, எண்ணிலடங்காத ஆத்மாக்கள், இதை யார் நிர்வாகம் பண்ணுவான்னா சர்வேஸ்வரன் ஒருவனே செய்ய வல்லவன். தான் ஒருவனே இதை அத்தனையும் நியமிக்கிற ஆற்றல் பெற்றவன். ஆண்டாள் சொன்னா, பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார். ஒரு செங்கோலை கையில் வச்சுண்டு மேல் இருக்கக்கூடிய உலகத்தையும் கீழ் இருக்கக்கூடிய உலகங்களையும் சேர்த்து ஆளுபவன். அழியக்கூடிய உலகங்கள் என்ன, அழியாத பரமபதம் என்ன, இதெல்லாம் வேதம் சொல்ற வார்த்தை. சயேகா சயஏவம் வித், வேதம் சொல்றது எம்பெருமானை பற்றி பெருமையா. யார் அவர் தெரியுமா? சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்சா சகஸ்ரபாத். வேதம் கொண்டாடுறது அந்த பரமபுருஷன். எம்பெருமான் ஒருவனாக இருந்து நியமிக்கிறான். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். என்ன ஆச்சரியமா சொல்றது, நித்யா ஏகா. எல்லாம் அநேகமாயிரமா இருக்கா இந்த ஆத்மாக்கள் எல்லாம். ஆனா பகவான் ஒருவனாக இருந்து இவை எல்லாவற்றையும் நடத்தி போருகிற சாமர்த்தியம் பெற்றவன். முடியறதான், அதுதான் அவனுடைய சாமர்த்தியம். யாரும் அவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. எல்லாவற்றும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிற பகவான் எல்லார் நினைவுகளையும் குடிகொண்டிருக்கிறான் எம்பெருமான். ஆகையால தான் ஆச்சாரியர்கள் சொல்றா, யார்கிட்ட வேணா வெளியில தப்பிக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற எம்பெருமானிடத்திலிருந்து தப்பித்தல் என்பது முடியாத செயல். இப்ப எல்லாத்தையும் தான் ஒருவனாக இருந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் சர்வேஸ்வரனுக்கு. ஆனா நிர்வாகம் பண்றச்சே எம்பெருமானுக்கு என்னன்னா, தான் ஒருவன் தான் பேர் வாங்கினோம்னு எண்ணமில்லை. ஆகையால தான் ஒரு காரியத்தை ஒவ்வொரு தேவர்களுக்கு கொடுக்குறான் பகவான். இந்திரா நீ இந்த லோகத்தை ஆளு, பிரம்மா நீ சிருஷ்டியை பண்ணு, ருத்ரன் நீ இந்த சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணு அப்படின்னு எம்பெருமான் பிரித்து கொடுக்குறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் இந்த காரியங்களை பண்ணணும்னு கொடுக்குறான். ஆனால் இந்த தேவதைகளையும் சேர்த்து நிர்வாகம் பண்ணுவன் யாருன்னா பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அவனை போல தான் அந்த யாதவ குலத்திலே பிறந்திருக்கிற ஒருவன் கறந்து, இவ்வளவு கற்றுக்கறவைகள் கணங்கள் எல்லாம் இருக்கிறச்சே பல கறந்து. ஒரு பசுமாடை கறக்கணுன்னாலே நீ கட்டங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறது சுவாமி, நான் மிஷின் வந்துடுது சுவாமி, வச்சுட்டா போகிறது அழகா. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, அதனுடைய வலியை அதற்கிடத்திலே அன்பு தெரியாதவர்கள் செய்யும்படியான காரியமாக. வெளிநாட்டில் எல்லாத்தையுமே மிஷினாக தான் பார்ப்பான். மனுஷனாக இருக்கிறவனை கூட அவன் மிஷினாக பார்க்குற அளவுக்கு போயிடுது. இப்போ அதனால தான் பசுவை கொண்டாடுறச்சே எப்படி கொண்டாடுகிறார்கள் சாஸ்திரங்கள்னு சொன்னால், பசு கூட்டங்கள் இருக்கிற இடத்துல பகவான் இருக்கான். நாமே எங்கே வசிக்கணும் அப்படின்னா, கோமத்தியே வசாமியகம், கோக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நடுவிலே வசிக்க வேணும். நித்திய சுத்தி எதுன்னார், கோஷால தான் நித்திய சுத்தி. பசுக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிற இடம் பரமசுத்தி. பல நதிகளில் போய், புண்ணிய நதிகளில் போய் நம்மளை தீர்த்தாமாடணும்னு சொல்லான்னு வச்சுக்கோங்க. நிறைய நதிகளில் போய் தீர்த்தாமாடுன்னா எங்கே போகிறது, ஒன்று எங்கெங்கேயோ இருக்குது. கங்கை ஒரு பக்கத்தில் இருக்குது, யமுனை ஒரு பக்கத்தில் இருக்குது, கோதாவரி ஒரு பக்கத்தில் இருக்குது, சரஸ்வதி ஒரு பக்கத்தில் இருக்குது. எங்கே போய் தீர்த்தாமாடுறதுன்னா ரொம்ப சுலபம். ராத்திரி, அதாவது சாயந்தரம் சூரிய அஸ்தமன சமயத்தில் பசுக்கள் எல்லாம் கூட்டமாக தங்களுடைய இருப்பிடத்திற்கு திரும்பும் இல்லையோ, அந்த திரும்புகிற சமயத்திலே அதனுடைய பாதங்கள்லேருந்து கிளம்பக்கூடிய புழுதி இருக்கும். இந்த கோஷ்பாதத்திலேருந்து கிளம்பக்கூடிய புழுதி இருக்கு. அந்த புழுதியில இவன் மூழ்கினான்னா அது எல்லா நதி ஸ்தானத்திற்கும் சமானம். அத்துணை புண்ணிய நதி ஸ்நானத்திற்கு அது சமானம்னு சொல்றது. நமக்கெல்லாம் எது புரியறதோ தெரிய, வடக்கில் புஸ்தகம் போட்டு வச்சிருக்கான். இவ்வளோ பெரிய புஸ்தகம், 1000 பக்கம் இருக்கும். கோ மகாத்மியம், பசுவினுடைய பெருமை என்ன, எத்தனை நூல்கள் பசுவின் பெருமையை பாராட்டி நிற்கின்றன, எதெல்லாம் உயர்ந்தது. அப்போ எப்படி இருக்கணும், அந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு பசுன்னா தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர்னு கொண்டு வாழ்ந்தான். அதுதான் உண்மையான செல்வம்னு இருந்தது.
இப்போ இந்த காலத்தில் அது எப்படி இருக்குன்னா, ஐயோ பார்த்துக்கிறதே கஷ்டமாக இருக்கே, எப்படி பார்த்துக்க போகிறோம். இப்போ ஆனால் கோ இல்லைன்னா உலகம் இல்லை. பசுங்கிறது நமக்கு பலவற்றை கொடுக்க வல்லதாக இருக்கக்கூடியது. அதில் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, கோபாலகர்களை பாதுகாக்கணும். தெரிவிக்கிறார், பல கறந்து பல பசுக்கள் கூட்டமாக இருந்ததுன்னா அத்தனையும் சேர்த்து கறக்கிற சாமர்த்தியம். ஏன்னா அவன் அந்த வம்சத்தில் பிறந்திருக்கான். சொன்னேனே ஆபிஜாத்தியம். இந்த வம்சத்தில் வரக்கூடியவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு திறமை உண்டு. அவர்கள் முன்னோர்கள்லேருந்து வழி வழியாக, இன்னைக்கு சயின்ஸ் ஒத்துக்கிறது, ஜெனட்டிக்ங்கிறான். இது ஜெனட்டிக் சார். அவருக்கு ஜீனாலஜிங்கிற ஒரு படிப்பே வச்சுருக்கான். அதை படிக்கிறது, இந்த ஜீன்ஸ் எப்படி வருது, எப்படி அந்த திறமை அவர்களுக்கு இருக்குது, இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுறான். ஆச்சரியம். இப்போ அந்த கோவலர்களில், அதாவது இந்த யாதவ குலத்திலே பிறந்திருக்கக்கூடியவன் தனித்திறமையோடு இந்த பசுக்களை கறக்க வல்லவன். கறந்து கணங்கள் பல கறந்து. அது மட்டும் இல்லை, அவன்கிட்ட இன்னொரு சாமர்த்தியம் இருக்குது. செற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும். செற்றார்னு சொன்னால் எதிரிகள், எதிரிகளுடைய பலத்தை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம். எதிரிகள்னு அடியார்களுக்கு யாராவது இருப்பாளா அப்படின்னு கேள்வி கேட்டால், பகவானுக்கு எதிரிகள் அடியார்களுக்கு எதிரிகள். யாரெல்லாம் எம்பெருமானுடைய பெருமை கண்டு பொறுக்க முடியாதவர்களாக இருக்காளோ அவர்கள் தான் அவனுடைய அடியார்களுக்கு எதிரிகளாக கருதப்படுபவர்கள். இப்போ கிருஷ்ணனுக்கு கம்சன் எதிரின்னா அங்கே இருக்கக்கூடிய கோவலர்களுக்கு கம்சன் எதிரி. கம்சனுக்கும் இவாளுக்கும் ஒரு சண்டையும் இல்லை, ஆனால் கிருஷ்ணனுக்கு அவன் எதிரி. ஆகையாலே கம்சன் எனக்கும் எதிரி. அந்த எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் செற்றார் திரளடிய. திரள்னு சொன்னால் பலம். அந்த பலம் அழியும்படியாக சென்று யுத்தம் செய்ய வல்லவர்கள். சென்று செரு செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களுடைய பலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இவர்களே சென்று யுத்தம் செய்கிற அளவுக்கு சாமர்த்தியம் படைத்தவர்கள். இப்போ யாதவர்கள் வெறும் பசுவை கறக்கிறதுல மட்டும் இல்லை, யுத்தத்திலேயும் வல்லவர்கள். எதிரிகள் இருக்கிற இடம் தேடி சென்று அவர்களை தான் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர்கள். செற்றார் திரளடிய சென்று செரு செய்யும். சென்று செரு செய்யும். சென்று இவர்கள் வெற்றி பெறக்கூடிய சாமர்த்தியம். சில பேர் ராஜான்னு சொல்லுவான், எதிரி வராத வரைக்கும் ராஜா. எதிரி எல்லையில் வந்துட்டான்னா இந்த ராஜா காணப்படும். எங்கே இருக்கான்னு தெரியாது. எங்கே சுரங்கத்துக்குள்ளே ஓடி போயிட்டார் அவர். அது பேர் பலம் இல்லையா? எப்படி இருக்கணும்னா, எதிரி இருக்கிற இடத்தேர சென்று யுத்தம் பண்ணணும். இதுதான் ராமருக்கு பெருமையா. ராமர் எப்படிப்பட்டவதாக இருப்பார் அப்படின்னா, எதிரி இருக்கிற இடத்தேர சென்று யுத்தம் பண்ணுவதிலே வல்லமை பெற்றவர். எப்படி சிங்கம் போல அழகு. அபியாதா பிரகஸ்தாச்ச என்று ஸ்ரீராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். தானே சென்று வெற்றி பெறுவதிலே ஆற்றல் மிக்கவன் பெருமாள். அதை போல இவர்கள்லாம் சென்று செரு செய்யும். அப்படி செய்யக்கூடிய இவர்களுக்கு குற்றம் ஒன்றில்லாத கோவலர். இதெல்லாம் கோவலருங்கிற பதத்துக்கு உண்டான அப்ஜெக்டிவ். அதற்கு முன்பு சொல்லப்பட்ட விசேஷணங்கள், பெருமையான சப்தங்கள். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளடிய சென்று செரு செய்யும் கோவலர்கள். குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கள். அதோட சேர்த்து குற்றம் ஒன்றில்லாத. என்ன குற்றம் இல்லாதவர்கள்? 2 குற்றம் இல்லையா இவர்கள்ட்ட. என்ன 2 குற்றம் இல்லை? எதிரிகள் வர வரைக்கும் காத்துண்டு நின்று அவர்களோட யுத்தம் பண்ணுவதுங்கிற குற்றம் இல்லை. அதே சமயத்தில் யுத்தம் பண்ணுகிற பொழுது எதிரிகள் ஆயுதமற்றவர்களாக கிடந்தா அவர்களை அடிக்கிற குற்றம் இல்லை. இந்த 2 குற்றம் இல்லை. நம்முடைய பாரத தேசம் எல்லாமே தர்மத்தோடு கூடியது. நீங்கள் தாயாக இருக்கணும், மாத்ரு தர்மம். பிதாவாக இருக்கணும், பித்ரு தர்மங்கள் இருக்கு. தான் ஒரு பொண்ணாக இருக்கா, ஸ்திரீ தர்மம் இருக்கு. எப்படியெல்லாம் ஒரு பெண் பிள்ளை இருக்கணும். ராஜா இருக்கான், ராஜாவுக்கு சில தர்மங்கள் இருக்கு. பிராமணன் இருக்கான், அவனுக்கு சில தர்மங்கள் இருக்கு. யுத்தம் பண்ண போறோம், அதற்கு தர்மங்கள் இருக்கு. எப்படிப்பட்ட புண்ணிய பூமி தெரியுமா இந்த பாரத தேசம்? நினைச்சு பார்க்க முடியாத பெருமை. எல்லாம் வெளியிலேருந்து வந்து நம்மளை அழிச்சுட்டான். பெருமையே இல்லாதவர்கள் நாம் நினச்சிட்டோம். அப்போ யுத்தம் பண்ணுறதா இருந்தால் கூட தர்மத்தின்படி தான் பண்ணணும். என்னெல்லாம் தர்மம் தெரியுமா? யுத்தம் பண்ணுறச்சே சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி யுத்தத்தை நிறுத்திடணும். யுத்தம் பண்ணுற இடம் வெளியில தான் போய் பண்ணணும். அதாவது ஜனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களில் பண்ணக்கூடாது. காமனான ஒரு மைதானத்தில், குருக்ஷேத்திரம்னு பேர், அங்கே தான் யுத்தம் நடந்தது. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே.
சமவேத யுத்சவகான்னு வரும். இப்போ யுத்தம் தனித்து அப்படி தான் பண்ணணும். அடுத்தது பொதுவான ஜனங்களில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பண்ணணும். வேற சாமானியர்களாக இருக்கிற மக்களை கொல்லும்படியாக இருக்கக்கூடாது. யுத்தத்தில் வீரர்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொள்ளும்படியாக இருக்கணுமே வழிய வேறு ஒருவர் இதனால் பாதிக்கக்கூடாது. அதை மாதிரி யுத்தம் பண்ணுகிற பொழுது ஒருவன் ஆயுதம் இல்லாது நின்றான்னா அவனை அடித்தால் அது குற்றம். எவ்வளவு நியதி நமக்கு. இதெல்லாம் எங்கே அழிஞ்சதுன்னா இந்த படையெடுப்பில் அத்தனையும் நாசமாக போச்சு. முகமதியர்கள் படையெடுத்தான், அதை கடந்திருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரன் அவன் படையெடுத்தான். எல்லாம் அவங்களுடைய வார் எப்படின்னா கொரில்லா வார்ஸ்ன்னு பேர். ஒரு தர்மம் கிடையாது, ஒரு நியதி கிடையாது, எல்லாம் அதர்மம், எல்லாம் அநியத்திகள். எப்போ இவன் தூங்குவானோ அப்போ அடிப்பான். நேரம் இவனுக்கு யுத்தம் பண்ண சாமர்த்தியம் இல்லையா, அந்த ஊரில் இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் மானபங்கப்படுத்துறது, அவர்களை அழிக்கிறது. ஒரு அல்பமான விஷயம். நம்ம முகதிரைகளுடைய போர் எடுத்து பார்த்தாலே ரொம்ப வருந்த வேண்டிய விஷயம். நாம சொல்லலை ஹிஸ்ட்ரியை, அவங்களே ஹிஸ்ட்ரி எழுதி வச்சிருக்கான். அவங்க ஊர்லேருந்து வந்தவனே சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ராஜா படையெடுத்து இந்த முகமதியன் எப்படியெல்லாம் சட்டை போட்டான், எப்படியெல்லாம் ஊரை நாசம் பண்ணான், எவ்வளோ கொள்ளை அடித்தான், அழித்தான். அவர்கள் வாக்காலே சொல்லுகிறார்கள், யுத்த தர்மம் நியத்தியை முற்றிலும் அழித்தார்கள். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இந்த யுத்தம் வேர்ல்டு நடக்கிறத எத்தனை இடங்களில் பார்க்கறச்சு. என்ன நியத்தி இருக்கு? கீழே அண்டர் கிரவுண்டில் பதுக்கி வச்சிருக்கான் எல்லாத்தையும், மேலே பார்த்தா பெண்களும் மற்றவர்களும் குடும்பமும் இருக்கும்படியா இருக்கு. அதில் தான் போட்டான் பாமை, ஏண்டா எங்கள் ஊரை தாக்கறியா நீ, என்ன பண்ணுறேன் பாரு. தர்மம் அற்றவர்களா யுத்தம் பண்ணுறது இது வெளியிலேருந்து வந்தது. நமக்கு எப்படின்னா தர்மத்தின்படி யுத்தம் பண்ணணும், வீரம் இருக்கணும். வீரம்ங்கிறது எதிரி இருக்கிற இடத்துல போகணும். எதிரி வறட்சியை பொறுமுதுக்கு காட்டி ஓடக்கூடாது. உயிர் போனால் போகட்டும், அப்படியே போட்டோன்னு விட்டுறணும். அதான் வீர மரணம்னு பேர். வீர மரணத்தை சாஸ்திரம் கொண்டாடுது. ஸ்ரீ விஷ்ணு தர்மம்னு ஒரு நூல். வீர மரணம் அடைந்தவர்கள் எப்படிப்பட்ட லோகத்தை அடைவா, அவர்களுக்கு என்ன புண்ணியம், அந்த வம்சத்துக்கு என்ன நல்ல பலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறந்ததாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் திரும்பி புறமுது காட்டி ஓடுகிறானே, அது இழுக்கு. இரண்டாவது பெரிய இழுக்கு என்ன தெரியுமா? எதிரி கையில் ஆயுதமில்லாது நிராயுதபாணியாக கிடந்தால் அவனை அடிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். இது எங்கே பார்க்கலாம்? பெருமாள் பானம் போடுறார், ராவணனோட சண்டை நடக்கிறச்சு, ஆயுதங்கள் அற்றவனா கீழே விழறான் ராவணன். ஒரே நிமிஷம் தான் பெருமாள் அம்ப போட்டு அவனை கொண்டுட முடியும். இப்போ எம்பெருமான் சொல்றார், ராவணா இன்று போய் நாளை வா. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு ஆயுதம் இல்லாமல் நீ விழுந்துட்ட, நான் உன்னை படிக்க மாட்டேன், நாளைக்கு நிறைய ஆயுதங்களோட வா. இன்னைக்கு போய் யோசி, நம்ம உயிராவது தப்பிச்சுடலாமே, இனிமே இந்த யுத்தம் வேண்டாம்னு ஒரு முடிவு வந்தா நாளைக்கு வந்து அறிவி என்னிடத்துல. மனசுல போய் கொஞ்சம் ஆலோசனை பண்ணு. இதெல்லாம் எம்பெருமான் சொல்லி அனுப்புறான். ஏன்னா தர்மத்தின்படி யுத்தம். இந்த தர்மத்தின்படி இல்லைன்னா அது குற்றம். குற்றம் ஒன்றில்லாத, ஒரு குற்றம் இல்லாது இருக்கக்கூடிய கோவலர்கள் யுத்தத்தில் அதர்மமே பண்ண மாட்டான். அடுத்தது சொல்றார் ஆச்சரியமா, இவர்கள் எப்படி நடந்தாலும் கூட கிருஷ்ணனிடத்திலே சென்று முறையிடுகிறார். கிருஷ்ணா பார், உன்னுடைய யாதவக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிலாம் பண்ணுறா தெரியுமா, எவ்வளோ அவர்கள் பண்ணுறதெல்லாம் சேட்டையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னா, என் அடியார் நன்றே செய்திருப்பவர்கள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டா. தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார் என்று எம்பெருமான் இவர்களிடத்திலே பக்ஷபாதியாக இருப்பான். அவர்கள் ஒரு நாளும் குற்றம் செய்யாதவர்கள், எனக்காக செய்கிறார். பக்தனிடத்துல எம்பெருமான் அப்படிதான் பக்ஷபாதியாக இருப்பான். பக்தி இருக்கிறவர்கள் அறியாமல் செய்கிற தவிர எம்பெருமான் பொறுத்து கொண்டு இருக்கிறான். அதான் அவனிடத்துல இருக்கிற பெரிய குணம் அது. குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, அந்த கோவலர் குலத்திலே உதித்த பொற்கொடியே, பொன்னாலான கொடியே. பெண்களை வர்ணிக்கிறச்சே இந்த கொடி போல சொல்லுவான். சீதையை வர்ணிக்கிறார் வால்மீகி ஸ்ரீராமாயணத்தில். ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷ்யதி மே சுதா அப்படின்னு வர்ணிக்கிறார். மே சுதா, என்னுடைய பெண் பிள்ளை இருக்காளே, யார்? சீதைன்னு பேர், சீதா பிராட்டின்னு பேர். இவள் என்ன பெருமையை சேர்த்தா? ஜனகர் குலத்திலே. இவருக்கு என்ன பேர்? ஜனகருடைய பெண் பிள்ளை. ஆகையால் அவளுக்கு என்ன பேர் தெரியுமா? ஜானகி அப்படின்னு பேர். இன்றைக்கும் அவள் பிறந்த ஊரெல்லாம் இருக்குது. ஜனக்புரி, சீதாமர்கி, இதெல்லாம் பேர் சொல்லுவாள். நேபாளத்தில் அழகாக பக்கத்தில் பார்க்குறச்சு அற்புதமாக இருக்கும் அந்த ஊரெல்லாம்.
அந்த ஊரிலே பிராட்டி அவதரிக்கிறா, ஜனகனுடைய குலத்திலே தோன்றினாள். இது எப்படியா இருக்குன்னார், என் குலத்திற்கு கீர்த்தியை புகழை உண்டாக்க வல்லவளாக பிராட்டி தோன்றினாள், சீதையானவள் தோன்றினாள். அவள் எப்படி தோன்றினாள்னா ஒரு அழகான ஒரு கொடி போன்றவளாக தோன்றினாள். இது ரொம்ப அழகாக சொல்கிறார். பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவான்னு அழகா. ஜனக மகாராஜனுக்கு ஒரு கவலை என்னன்னார், சீதா பிராட்டிக்கு வயசாகிடுது. என்ன வயசாச்சு? 8 வயசு ஆகிடுது. 8 வயசு 10 வயசு ஆச்சுனாலே கல்யாண விவாகம் பண்ணணும். விவாக வயசு வந்தாயிடுது. ஜனகருக்கு ஒரே யோசனை, எப்படி நல்ல பிள்ளையை பார்க்கறது? நல்ல பிள்ளையாக இருக்கணுமே, இவளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமே. அழகிலே சிறந்தவள், நல்ல குலத்திலே உதித்தவள், ரொம்ப பண்பு மிக்கவள் சீதா பிராட்டி. இப்படிப்பட்டவளுக்கு ரொம்ப அழகான ஒருவன், நல்ல வீரம் மிக்கவன், பண்பாளன் கணவனாக வர வேண்டுமே. இது யாருக்கு வருதும்? ஜனகருக்கு கவலை. எப்படி பண்ணுறது, எப்படி யாரை தேடுறது? அதுக்காக அவர் வச்சார், ஒரு வில்லை வச்சார். சிவதனுஷுன்னு பேர். இந்த வில்லை யார் நானேற்றுகிறார்களோ அவர்களுக்கு என் பெண்ணுன்னு. பல பேருக்கு சீதையினுடைய அழகை கேள்விப்பட்டு நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு அந்த வில்லை இப்படி அசைக்க கூட முடியல, பொத்துன்னு கீழே விழற. விஸ்வாமித்திரர் சும்மா இல்லாமல் போய் அங்கே தசரத மகாராஜர்கிட்ட சண்டை போட்டு ராமரையும் லக்ஷ்மணனையும் அழைச்சின்னு வர. அவர் எப்போவுமே ராமரை தான் கேட்டார். ஆனால் எப்போவுமே ராமர் வந்தால் லக்ஷ்மணர் ஃப்ரீ. அவரோட 1+1 ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி. லக்ஷ்மணரும் கூட வந்துடுவார். இல்லை அண்ணா போனால் பின்னாடியே வந்துடுவேன். 2 பேரையும் அழைச்சின்னு போனார் அங்கே ஜனகருடைய மிதிலாபுரியில். அந்த மிதிலையில் அழகாக ஒரு போட்டி. இந்த போட்டியில் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நீங்களும் பங்கு கொள்ளணும். எதை பண்ணாலும் ராமர் விஸ்வாமித்திரரை பார்த்துன்னா நிற்பார். போய் அங்கே நிற்கிறார். அங்கே வில் எடுக்கலாமா வேண்டாமா? எல்லாரும் பார்க்குறா, இது என்ன இது, இவர் ஏதோ சின்ன பையன் மாதிரி இருக்கார், இவரால் எங்கே தூக்க முடியுமா? பெருமாள் பொறுமையாக விஸ்வாமித்திரரை பார்க்குறார். அவர் கண்ணை சேர்க்கிறார். ஆட்டமே பெருமாளுடைய அந்த சிவதனுஷ எல்லா சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குறா. பார்த்து அப்படி ஏற்றி அப்படி நிறுத்தி டக்குன்னு நான் ஏற்றுறேன். கீழேந்து எடுத்து அந்த வில்லு வளையிறது. அது ரொம்ப ஓல்டு வில்லாக இருக்குது, போட்டால்னு உடஞ்சிடுது. இவர் நான் ஏற்றதான் முயற்சி பண்ண, இந்த நான் எடுத்து சேர்க்கணும்னு. ஆனால் பெரிய சப்தத்தோட அந்த வில் முறிந்தது. இதை பார்த்த உடனே ஜனகரு அவ்வளோ சந்தோஷம். தகுதியான மாப்பிள்ளை நமக்கு கிடைச்சாரு, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை உண்டா நமக்கு, வீரத்தோடு கூடியவரா, நல்ல குலத்திலே உதித்தவரா. இந்த சீதை வந்து மாலையிட்டாள் எம்பெருமானுக்கு அழகா. இயம் சீதா மமசுதான்னு சொல்லப்படியான ஸ்லோகம். 2 பேரும் எப்படி ஒப்புமையாக இருந்தார்கள்னு காண்பிக்கிறார். அப்போ தசரதர் சொல்லுவார், என் பெண்ணானவள் கொடி போல, இந்த கொடி போல இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு கொள் கொம்பிலே ஏற்ற வேண்டிய பருவம் வந்தது. இந்த கொள் கொம்புங்கிறது கணவனாக இருக்கக்கூடியது. இந்த கணவனிடத்திலே சேர்க்கக்கூடிய பருவம் வந்தது இவளுக்கு. அப்போ இவளை கொண்டு போய் அந்த கணவனிடத்திலே சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்படின்னு சொல்லும்படியாக பெண்களை வர்ணிப்பாலாம். அதை போல இவளுக்கு பொற்கொடியே, பொன்னாலான கொடி போன்றவளே, பொற்கொடியே, கோவலரதம் பொற்கொடியே. அடுத்தது சொல்றார், புற்றரவல்குள், தன் நிலத்திலே இருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய, தன்னுடைய இடத்துலேருந்து புற்றிலேருந்து ஒரு பாம்பு வெளியில் வருதுன்னா அது எப்படி அழகான ஒசிவை அழகபாரத்தை உடையதாக இருக்குமோ அப்படிப்பட்ட அழகான அங்கங்களை உடையவளாக இந்த பெண் பிள்ளை இருக்கிறாள். அந்த அவளுடைய உடல் அமைப்பு அப்படி இருக்க அழகா. புற்றரவல்குள். அடுத்தது சொல்றா, புனமையிலே. புனமையிலே என்றால் தன் நிலத்தில் இருக்கக்கூடிய மயில் போன்று அழகானவள். யார் யாரை வர்ணிக்கிறா? ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வர்ணிக்கிறா. எங்கேயாவது நடந்துருமா சரித்திரத்தில்? நடக்கிறதுங்கிற இதான் பாகவதர்களுக்கு உண்டான ஒரு சிரேஷ்டதம். அடியார்களுக்கு எப்படி இருக்காதுன்னா மற்றவர்களை பார்த்து பொறாமையே வராது. இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கையும் எழுதுறார். எங்க படலோகாச்சாரியர் முமுட்சுபடியில் துவயப்பிரகரணத்தில் சாதிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இப்படி இருந்தால் அதை கண்டு சந்தோஷம் ஏற்படணும். மணவாள மாமனிகள் அங்கே மட்டும் வியாக்கியானம் பண்ணார். மற்ற லட்சணங்கள்லாம் வந்தாலும் கூட இது வருது கட்டமாச்சு. அந்த பெருமையை கண்டு சந்தோஷிக்கணுமா, ரொம்ப சந்தோஷப்படணும். இப்போ இவளை பார்த்து வர்ணிக்கிற அழகா இது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இவள் இந்த பெண்ணின் அழகை பார்த்தா பெண்கள்லாம் நினைப்பாலாம், நாம கூட ஆணா பிறந்திருக்கலாமே, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு நினைக்கிறாள். இதே போலேனார் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன், அவரை பார்க்கக்கூடிய ஆண்கள் நினைப்பர்களா, நாமெல்லாம் பெண்ணாக பிறக்கலையே,
அப்படி இந்த அழகு வாய்ந்தவளா இருக்காளாம். பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் நீ புறப்பட்டு வாராய், நீ அப்படி கண் விழித்து பார்த்து எழுந்தக்கூடிய இருக்க அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுமா, நாங்களும் கூட நீ கண் விழித்து பார்க்கக்கூடிய அந்த அழகை ரசிக்கும்படியாக நிற்கிறோம். புனமையிலே போதராய். உடனே அவள் உள்ளேந்து கேட்குறா, மற்றவள்லாம் வந்தாச்சா, எல்லாரும் கூடியிருக்கிறார்களா? உடனே இவள் சொல்றா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, சுற்றத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இவள் வந்துதான். அத்தனை பேரும் தோழிமார் அத்தனை பேரும் வந்து நின்றார்கள். ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்து எல்லாரும் வந்தாச்சு. எங்கே நிற்கிறா வந்து எப்படி விபீஷணன் புறப்பட்டு உத்தரம் தீரமாசாத்திய என்று பெருமாள் இருக்கக்கூடிய கடலின் கரையிலே வந்து நின்னா போலே நாங்கள் எல்லாம் எங்கே வந்து நின்னோம் தெரியுமா? நின் முற்றம் புகுந்து, உங்கள் வீட்டினுடைய முற்றத்திலே வந்து நின்றோம். இதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு. வாசல், திண்ணை, முற்றம், அப்புறம் தாண்டி போனால் கூடம். இதெல்லாம் அழகாக அந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிற அமைப்பு. பஞ்சபூதங்களும் உள்ள வரணும்னு வச்சது. இப்போ என்னாச்சு, இவனே பூதமாக உள்ள உட்காந்துக்க வேண்டியது தான் அழகு. வேற யாரும் வெளில வர முடியாது. அழகு இதை லாக் பண்ணு, அதை லாக் பண்ணு. அந்த காலத்தில் எல்லாமே வரணும். நீர்னா உள்ளே பெய்யணும், சூரியன்னா உள்ளே அடிக்கணும், காற்றுன்னா உள்ளே வரணும். இந்த ஸ்பர்ஷம் இருக்கணும், அது உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிற அழகா. சரி, அது வேற சாஸ்திரம். இப்போ பாருங்க, இப்போ எங்கே வந்தோம்னா நின் முற்றம் புகுந்து, உன் வீட்டினுடைய முற்றத்திலே வந்தோம். பார்த்தேடா, எங்கள் வீட்டு முற்றத்தில் வரதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா அப்படின்னா எல்லாரும் சொல்கிறா, உன் வீட்டு முற்றத்தில் வந்து நின்றது நாங்கள் செய்த பாக்கியம். இப்படி போய் சொல்ல முடியுமா? இவள் வீட்டில் எடுப்பதற்காக அவர் முற்றத்தில் நின்னா இது பாக்கியம்னு கொண்டாடுறாளே, சந்தோஷிக்கிறாளேனா? ஆமாம். ஏன்னா இந்த முற்றத்தில் தானே கிருஷ்ணன் உனக்காக வந்து நின்னா. முற்றம் புகுந்து, முற்றத்திலே புகுந்து கொண்டு எம்பெருமான் என்ன பண்ணுறான்? முறுவல் செய்து நின்றீர். ஆழ்வார் சொல்கிறார் அழகா, இந்த முற்றத்திலே புகுந்து நின்று எம்பெருமான் அந்த கோபிகை வீட்டினுடைய முற்றத்தில் வந்து பெருமாள் இப்படி புன்சிரிப்பு பூத்து நிற்கிறான். ஏன்னா சிரிப்பால் அவருடைய மனதைத்தான் கவர்ந்து இழுத்து உள்ளே புக வேண்டும். முற்றத்தூடு புகுந்து அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருவாய்மொழியில் செவிக்கரைச்சியை காண்பிக்கிற நாச்சியார் திருமொழியில் அந்த முற்றத்தூடு புகுந்து எம்பெருமானே நீர் தான் இடத்துல அப்படி முறுவல் செய்து நிற்கும்படியான அழகை உடையவராக நிற்கிறீரே அப்படின்னா கிருஷ்ணன் உகந்து இருக்கக்கூடிய முற்றம் இது. பெருமாளே சந்தோஷமாக உன் வீட்டு முற்றத்தில் இருக்கிறச்சே நாங்கள்லாம் வருது, நாங்கள் பெற்ற பாக்கியம். கூரத்தாழ்வான பார்த்து கேட்டார், சுவாமி இந்த ஆத்மாவுக்கு எதை நினச்சிக்கிறது, எது ரொம்ப சிறந்ததான ஒரு விஷயம்? நாமெல்லாம் சொல்லுவோம் புண்ணியம் தேடிக்கிறதுனா திவ்யதேசம் போவோம், நல்ல புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணுவோம், கங்கையை ஸ்நானம் பண்ணுவோம், அழகாக பெருமாள் இருக்கக்கூடிய பத்ரிகாசிரம யாத்திரை போயிட்டு வருவோம். ஆனால் கூரத்தாழ்வான் சொன்னார், இந்த ஆத்மாவினுடைய ஹிதாம்சம், இதற்கு நல்லது எது தெரியுமா? இந்த ஆத்மாவிற்கு ஒரு பாகவதனுடைய திருமாளிகைக்கு போயிட்டு வந்தது நினைக்கிறப்பார், அதுவே ஹிதாம்சம். ஸ்ரீ வைஷ்ணவ கிரக யாத்திரையை ஸ்மரிப்பதுன்னார் கூரத்தாழ்வான். நினச்சி பார்க்க முடியாத அர்த்தம் இது. ஒரு அடியாருடைய திருமாளிகைக்கு போய் அங்கே நின்று அவரை தொழுது வந்தோம்னு சொன்னால் இதை நினைத்தாலே இதுவே உன் ஆத்மாவுக்கு நல்லது. அதான் இங்கே காண்பிக்கிற நின் முற்றம் புகுந்து. இன்றைக்கும் ஸ்ரீரங்கநாதர் நம்பெருமாள் சிரிச்சுட்டு எங்கே இருப்பாருன்னா அவா சின்ன உபயம் பணம் கட்டினார்னா அவள் வீட்டு முற்றத்தில் வந்து இருந்துருவார் நம்பெருமாள். உற்சவம் நடக்கும், தை உற்சவம், பங்குனி உற்சவம், மாசி உற்சவம், நிறைய ஊர்களுக்கு போவார் ரங்கநாதர். போகிற வழியில் அவாவா எங்காத்துக்கும் பெருமாள் வரட்டும், எங்காத்துக்கும் பெருமாள் வரட்டும். அவர் எப்பேற்பட்டவர்? சர்வேஸ்வரன், சர்வஸ்மாத்பரன், ரங்கராஜா. ராஜாக்கள்லாம் லைனில் காத்துட்டு இருக்கணும் ஸ்ரீரங்கநாதர் கிட்ட. இவர் என்ன பண்ணுவார்? இவன் உபயம் கட்டினாங்கிறதுக்காக அங்கே போய் அவன் வீட்டு வாசலில் போர்ட்டிகோல அங்கே நிற்பார். அவர் பாவம் முற்றத்தூடு புகுந்து எம்பெருமான் அங்கே புகுந்து அவன் சிரிச்சின்னு இருக்கான். ஏன்னா இப்படியாவது இவனை என் வசப்படுத்த மாட்டேனா? எம்பெருமானுடைய திருவுள்ளம் அப்படி. அந்த முற்றம் புகுந்து என்ன பண்ணுகிறீர்கள்? முகில்வண்ணன் பேர் பாட. நாங்கள்லாம் சிரமப்பட்டு இல்லை, இப்போ எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய சிரமத்தை போக்குபவனின் திருநாமத்தை பாடுறோம். ஒரே வெயிலாக இருக்குது, வெப்பமாக இருக்குது. குளிர்ந்த மேகத்தை பார்த்தா வெப்பமே மறைஞ்சு போய்டும், இன்னும் மழையே பொழியலை. ஆனால் மேகத்தை பார்த்தாலே சந்தோஷம் வருது, அழகா. அதை போல எம்பெருமான் முகில்வண்ணன், அந்த முகில்வண்ணனுடைய பேர் பாட. எம்பெருமானை அனுபவித்து அனுபவித்து அந்த அன்பினுடைய போக்கு வீடாக அவன் திருநாமங்களை பாட. பகவன் நாமாவை எப்படி சொல்லணும்னா
அவனுடைய உயர்ந்த குணங்களை அனுபவித்து அதனுடைய பிரீத்தியின் வெளிப்பாடாக பாடணும். அன்பின் வெளிப்பாடாக திருநாமங்கள் வெளியில் வரணும். சுவாமி அது இன்னும் வரலையே, என்ன சரி பரவாயில்ல, வராமையாவது சொல்லிட்டு இருப்போம் முதல்ல. அப்புறம் அந்த குணானுபவம் பண்ண 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 அது வரும். அதனால தான் குணானுபவம் நமக்கு வேணும். பகவானின் பெருமை தெரிய 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 தான், இந்த காலக்ஷேபங்கள் கேட்க கேட்க தான் எப்படிப்பட்டவனின் திருநாமத்தை சொல்கிறோம். அவர் எவ்வளவு மேன்மையானவர், அப்போ எவ்வளவு அன்போடு சொல்லணும்னு நமக்கு தெரியும். முகில் வண்ணன் பேர் பாட, நாங்கள்லாம் எம்பெருமானின் திருநாமங்களை சொல்லி கொண்டு இருக்க, நீ என்ன பண்ணுற? சிற்றாதே பேசாதே சிதறாதே, பேசாதே வாய் விட்டு பேசாத. சில பேர் எழுந்துக்கிறான்னா, இப்போ எழுந்துக்க போகிறான். எப்படி தெரிகிறது உங்களுக்கு? இப்போ தான் கை கால் அசைக்கிறாப்பா. இது எவ்வளோ நிறைய சொல்லிட்டு இருக்காரு, அரை மணி நேரமாக சொல்லிட்டு இருக்காரு. எழுந்துக்க போகிறா. கையை காலை அசைக்கிறதுன்னா எழுந்துக்கிறதுக்கு உண்டான முன்னாடி பண்ணுறது. கை காலை அசைச்சு அப்புறம் கொஞ்சம் இப்படி ரெடியாகி எழுந்துக்கலாமான்னு என்னென்ன விஷமம் பண்ண முடியுமோ அத்தனை பண்ணுவோம். நாம் கோணங்கித்தனம் பண்ண முடியுமோ அத்தனை பண்ணுவோம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி. படுத்துக்கிறச்சுக்கே நல்ல வேலை நாமளே பார்க்கறது இல்லை, நாம் எப்படி படுத்துக்கிறோம். சிற்றாதே பேசாதே, சிதறாதபடி வாய் விட்டும் பேசாதபடி கிடந்து உறங்குகிறாயே. செல்வ பெண்ணாட்டி, உனக்கு என்ன ஐஸ்வர்ய செருக்கு பாரு. என்ன செல்வம்னா கிருஷ்ணானுபவத்தை பூர்த்தியாக பெற்றவள் நீ. எம்பெருமான ஒத்து இருக்கக்கூடிய குலத்தில் பிறந்திருக்கேன், உயர்ந்திருக்கக்கூடிய பகவத் ஐஸ்வர்யத்தை நிரம்ப பெற்றிருக்கிறேன். அப்படிங்கிறது இருக்கிறச்சே உனக்கு என்ன குறைச்சல்? கவலையே இல்லை உனக்கு அதில். அதனால செல்வ பெண்ணாட்டி, நீ எற்றுக்குறங்கும் பொருள், நீ எதற்காக உறங்குகிறாய்? உன் உறக்கத்தின் பயன்தான் என்ன? பெருமாள் எப்படி உறங்குகிறார்னா, அடியார்கள் ஏதான வந்து முறையிட்டா எழுந்து வந்து உதவி பண்ண வேண்டும். ஆர்த்தர்களுடைய குரல் கேட்டு ஓடி வருவானா பக்தன். அதாவது எம்பெருமான் பக்தனின் குரல் கேட்டு அவர் உறக்கம் அப்படி கலையும். சம்சாரிகள் உறக்கம் காத்தால் ஆச்சு, சூரியன் பளிச்சு நடிக்கிறான், அதுக்குள்ள வந்துட்டாரப்பா இந்த சூரியன், எழுதுக்க வேண்டியிருக்கு. நீ பெருமாளின் உறக்கம் போலையும் இல்லை, சாமானிய சம்சாரிகள் உறக்கம் போலும் இல்லை. பெருமாளின் உறக்கம் எங்கள் குரல் கேட்டால் எழுந்துக்கணும். சம்சாரிகள் விடிஞ்சதேன்னு எழுந்துப்பா, நீ அதுவும் எழுந்துக்க மாட்டேங்கிறியே. நீ எற்றுக்குறங்கும் பொருள். நீ உறங்குவதாலே எம்பெருமானுடைய அனுபவத்தை பெறாமல் போகிறாய். உன்னுடைய உறக்கத்தாலே அடியார்களோடு கலக்காமல் போகிறாய். உன்னுடைய உறக்கத்தாலே எங்களினுடைய ஆற்றாமையை குறைக்காமல் போகிறாய். நீ எற்றுக்குறங்கும் பொருள் என்று சொல்லி இந்த பாசுரத்தில் அந்த பெண் பிள்ளையை எழுப்பி கொண்டு போகிறாள் ஆண்டாள். ரொம்ப அற்புதமான பாசுரம். இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் எல்லை இளங்கிலேயே, அதான் 15வது நாள். ரொம்ப அற்புதமான பாசுரம் இது. திருப்பாவையாகிறது இப்பாசுரம் இதே என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இப்போ எல்லை இளங்கிலேயே மட்டும் 30 நாள் சொல்லணும். அப்படி அர்த்தங்கள் அது. அவ்வளவு ஆழ்ந்த அர்த்தங்களை நம்ம ஆச்சாரியர்கள் வைஷ்ணவ லட்சணங்களை விவரிக்கிற பாசுரம்னு கொண்டாடுறா. பாசுரத்தை மட்டும் இன்னைக்கு செய்வோம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லன் அழையேன் மின் நங்கை மீர் போதறிகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.
மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு அத்தனை பேரும் வர வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம். அந்த